ஓகே, ஓகே. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில ஒரு 1.5 மணி நேரம் ப்ரோக்ராம். ஆல்மோஸ்ட் 90 மினிட்ஸ். இந்த ப்ரோக்ராம் மூலமா புது சப்ஜெக்ட். பட் இது வந்து எங்களுடைய 27வது 27வது அவேர்னஸ் ப்ரோக்ராம். இந்த குவாண்டம் சயின்ஸ பத்தி, குவாண்டம் தெரபி. வழக்கமா சொல்றதுதான். எனர்ஜி இஸ் எவ்ரிதிங், எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. என்னுடைய பேர் எனர்ஜி கே இளம். நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். ஒன் செகண்ட். ஓகே, ஓகே, ஓகே. ஸோ நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். இன்னைக்கு நான் கொடுக்க போற இந்த பிரசன்டேஷன் வந்து குவாண்டம் தெரபி அப்படின்றது சப்ஜெக்டை பத்தி தான். நிறைய பேருக்கு இது புது சப்ஜெக்டா இருக்கும். ரொம்ப ஃபியூ, ஒரு சிலருக்கு தான் இதை வந்து என்ன அப்படின்றது ஓரளவு தெரிஞ்சிருக்கலாம். மெஜாரிட்டியா வந்து இது என்ன அப்படின்றது தெரியாம இருந்தது. பட் அதை பத்தி ஒரு விளக்கம் தான் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாண்டம் தெரபி. ஸோ குவாண்டம் தெரபின்றது ஒரு பெருசா, ஐயோ குவாண்டம் தெரபி ஏதோ ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்ட்டு நினைச்சுக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு இது புரியலாம், ஒரு சிலருக்கு வந்து இது புதுசா கூட இருக்கலாம். பட் குவாண்டம் தெரபின்றது வேற ஒன்றும் இல்லைங்க. குவாண்டம்ன்றது எனர்ஜி, இன்னும் சொல்ல போனா ஆட்டம். ஸோ அது சம்மந்தப்பட்டது. அதுக்காக ரொம்ப சயின்ஸ் எல்லாம் ரொம்ப உள்ள போக போறது இல்லை. பட் குவாண்டம் தெரபியை பேஸ் பண்ணி தான். இந்த குவாண்டம் தெரபியை பத்தி நான் ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இதை பத்தி ஒருத்தர் பேசியிருக்காரு, குவாண்டம் தெரபி அப்படின்றது. இப்போ இந்த குவாண்டம் தெரபி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகளை, அதாவது அது பிசிக்கலோ இல்ல மென்டலோ எந்த ஒரு சேலஞ்சஸ் இருந்தாலும் இந்த சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றதுக்கு இந்த குவாண்டம் தெரபி மூலமா நம்ம பண்ணலாம். அதுவும் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்றதான். அதாவது எந்த பிரச்சனை, உடலா இருக்கட்டும் மனசுல என்ன பிரச்சனை இருந்தாலும் எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் குவாண்டம் தெரபி மூலமான்றதுதான் இந்த அப்ஜெக்டிவ் தான் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட். இதை பத்தி இதை நான் சொல்றதுக்கு முன்ன வேற, நான் இந்த குவாண்டம் தெரபியை பத்தி சொல்றதை விட பத்ம பூஷன் சுவாமி நிரஞ்சனாத அனந்த சரஸ்வதி அவர் வந்து இந்த டெக்னாலஜியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. குவாண்டம் தெரபி எப்படி வேலை செய்யுது அப்படின்றது நீங்க கேளுங்க. I come back to my subject that I had taken up yesterday. I met a scientist in Europe last year, and he's a scientist from NASA, working with astronauts and looking after their health and well-being when they are far away in space. And I asked him that how do you manage with illnesses and diseases in space? When astronauts are living in the space station for 6 months, do they carry suitcases full of medicine with them? In anticipation that I might develop hernia, I might develop blood pressure, I might develop this, I might develop that. Do they carry medication with them? And what happens if they fall sick? He said, Swamiji, we are working on a new system of therapy known as quantum therapy, and which we are successfully using with the astronauts. What is that quantum therapy? He said, it is a computer with a special software. And in the computer we feed in all the physical parameters, the blood pressure, the heartbeat, the pulse, the temperature, the respiration, all the physical parameters of the astronaut. And the computer assigns a particular frequency to the person. The frequency of that person is captured by the computer. And no matter where the person is on the planet or out of the planet, as long as that person is alive, the computer will continue to pick up that frequency being emitted by the person.
And through the computer we can treat the person. If we know that he is going to have headache, we can feed in the information in the computer and the electromagnets will be beamed from earth to that person, and that beam of electromagnets will alter the function of his body in space and he will not have headache. And he said, in this manner we can treat many other illnesses. And we can anticipate by looking at these parameters through regular testing that there is the possibility of this particular disease coming up in this life in future, and treat it. And he further said that hopefully by year 2050 we are working on that, but everybody will be carrying their own personal small computer with them, just monitoring their health and treating themselves. There won't be any need of medicine. There won't be any need of doctor. For major intervention, all these facilities will exist, but every person will have their own personal computer with their frequency. And if you look at it, you feel that headache is coming along, you just run the program for headache and headache will go away. If you feel low in energy, you zap yourself with feel-good energy and you will be fine. I said to him, do you know what you are talking about? All the notions of the conventional therapies will come down. They will be destroyed. Yeah, right. So இங்க இது சுவாமிஜி வந்து இந்த குவாண்டம் தெரபி அப்படின்றத பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. அதாவது இங்க இருந்து சயின்டிஸ்ட் அவங்க வந்து அதாவது இந்த ஆஸ்ட்ரானட்ஸ் ஸ்பேஸ்ல போனா கூட இங்க இருந்து அவங்களுடைய பேராமீட்டரை அவங்களுடைய ஹெல்த் எல்லாமே மானிட்டர் பண்ணலாம். இப்ப கூட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சுனிதா வில்லியம்ஸ் அவங்க ஸ்பேஸ் போயிருக்காங்க, எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு. ஆனா பட் பிப்ரவரி 2025 லேண்ட் ஆயிடுவாங்க. ஏதோ சின்ன ஒரு சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்றது. பட் அதே சமயத்துல அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது இங்க இருந்து மானிட்டர் எல்லாமே எதை பேஸ் பண்ணா இந்த குவாண்டம் தெரபி இந்த மூலமா தான் இதை பண்றதுன்றதுதான் இந்த சுவாமிஜி இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அது ஒரு கொடுத்துரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா குவாண்டம் தெரபின்னா என்ன அப்படின்றது அது ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. பட் அது எப்படி நம்ம பண்ண போறோன்றது நீங்க ப்ராக்டிக்கலா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெமோவும் உங்களுக்கு காட்ட போறோம். அதுக்கு வந்து மேடம் ஸ்ரீ கலைவாணி வந்திருக்காங்க. பட் அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 years எக்ஸ்பீரியன்ஸ் ரேக்கி ஹீலரா இருக்காங்க. அவங்க இந்த குவாண்டம் தெரபி இதன் மூலமா எப்படி ப்ராக்டிக்கலா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மைண்ட் பாடி சோல், அது எப்படி நம்ம மைண்ட் ஒண்ணும் இல்லை, நம்ம நினைக்கிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பேசுறோம், நம்ம செயல் எண்ணம் சொல்லு செயல் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து சிங்க் பண்றது அது பத்தியும், ஃப்ரீக்வன்சி மூலம் எப்படி ஒரு கோல் இருக்கு, எல்லாருக்குமே இலக்கு இருக்கு, அந்த இலக்கை அச்சீவ் பண்றதுக்கு ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி இலக்கை அச்சீவ் பண்ணலான்றதை பத்தி நீங்க உங்களுக்கு சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் பிலீஃப்ஸை வந்து எப்படி எரஸ் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம் அப்படின்றதும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6ஆம் மற்றும் சக்தி சக்கரங்கள் அது எப்படி அனலைஸ் பண்றது எதுக்காக அப்படின்றது பார்க்க போறோம். மைக்ரோ கரண்ட், இண்டிவிஜுவல்ஸ் மைக்ரோ கரண்ட் மூலமா உடம்புல இருக்கிற செல்வதாருக்கு வந்து எப்படி ஃப்ரீக்வன்சியை அனுப்புறது அதை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் மெடிசன், ஹோமியோபதி, நியூட்ரிஷன் ஃப்ரீக்வன்சி எப்படி பண்ணலாம், ஃப்ளவர் மெடிசனையோ இல்ல ஹோமியோபதி பில்ஸையோ இதை வந்து எப்படி வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா அனுப்பலாம் அதையும் தெரிஞ்சுக்க போறோம். பட் இதுல ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா இன்னைக்கு ப்ரோக்ராம் அட்டன் பண்றதால உங்களுக்கு நான் வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சும் கூட, ஈவன் எக்ஸ்பர்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். நான் ஒரு ட்ரைனிங் கம்பெனி வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 25 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்தந்த காலகட்டத்துக்கு வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றது நடைமுறை. இப்ப ரீசெண்டா வந்து இந்த எனர்ஜியை பத்தி மக்களுக்கு தெரியணும் என்ன அப்படின்றது, இந்த சயின்ஸை பத்தி, இந்த குவாண்டம் தெரப்பியை பத்திய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிருக்கோம். இந்த மீன் டைம் இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா
24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். ஏன் பணமே எடுத்துக்கலாமே. ஒரு சின்ன வால்யூம், இந்த பணம் எனக்கு வேணுங்க அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தான், அந்த பணத்தை எப்படி அச்சீவ் பண்றது அப்படின்றத ஒரு சீக்கிரட்டை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்போன்னா அது கடைசியில இந்த ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சு எல்லாம் பாருங்க. பார்த்து முடிக்கும் பொழுது இந்த ஃபைனலா முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஹவு டு அட்ராக்ட் மணி யூசிங் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம சொல்றோம். இப்போ நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா, அவர் லைஃப் இஸ் இன் அவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். நம்மளை பத்தி எல்லா இன்ஃபர்மேஷனும் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து நம்ம உடம்பு சுத்தி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. பட் அதை வந்து குவாண்டம் ஃபீல்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. யோகிக் பிலாசபில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை ஆரா அப்படின்றாங்க. கண்ணுக்கு புலப்படுறத சூட்சமா இருக்கிற ஒரு உடம்பு. இப்போ இந்த பில்டிங்கை பாக்குறீங்க. இந்த பில்டிங்கை பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருக்கு. ஓகே, அப்போ இந்த பில்டிங்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, அதே மாதிரி மனுஷன் ஓகே நல்லா இருக்கு. ஆனா இவங்க எப்படி கட்டமைக்கப்பட்டது, அது பில்டிங்கா இருக்கட்டும் இல்ல மனுஷனா இருக்கட்டும், என்ன அந்த பில்டிங் பிளாக்ஸ் என்ன? இப்போ ஒரு பில்டிங் எடுத்தோம்னா அந்த பில்டிங் வந்து நம்ம வந்து மேக்ரோஸ்கோபிக் வியூல பாக்குறதால பில்டிங் தெரியுது, மனுஷனும் தெரியும். அதே மைக்ரோஸ்கோபிக் வியூல உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் என்ன அப்படின்னா செங்கல், வேற ஒண்ணும் இல்ல. பில்டிங் வந்து செங்கலால கட்டப்பட்டது. பட் மனுஷன் எதனால கட்டமைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா செல்லு. அது செங்கல், இது செல்லு. அப்ப எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா ஆட்டம்ன்றது ஆட்டம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா எல்லாமே புரோட்டான் நியூட்ரான். நியூக்ளியஸ் கூட தான் புரோட்டான் நியூட்ரான் இருக்கு. அது சுத்தி இருக்கிறது தான் எலக்ட்ரான். இந்த புரோட்டான எலக்ட்ரானுக்கு நடுவுல ஏற்படுற அந்த ஒரு வைப்ரேஷன் தான் எனர்ஜி கிரியேட் பண்ணுது. இதுதான் எனர்ஜி வைப்ரேஷன். ஃப்ரீக்வன்சின்றது எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட் தான் ஃப்ரீக்வன்சி. சிம்பிளா புரியணுன்றதுக்காக நம்ம யாரு அப்படின்னா நம்ம ஃபைனலா வேற யாரும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு ஆட்டம் அப்படின்ற சொல்றதுக்கு தான் இந்த படத்தை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஆட்டமும் தான் மாலிகுல் ஸ்ட்ரக்சர். எல்லா மாலிகுலும் சேர்ந்தது தான் மேக்ரோ மாலிகுல். எல்லா மேக்ரோ மாலிகுல் தான் ஆர்கன். எல்லா ஆர்கனும் சேர்ந்தது தான் செல்ஸ். எல்லா செல்ஸும் சேர்ந்தது தான் டிஷ்யூஸ். டிஷ்யூஸோடைய கட்டமைப்பு தான் ஆர்கன். எல்லா ஆர்கன் தான் ஆர்கன் சிஸ்டம். அதுதான் ஹியூமன். ஸோ நம்ம உடம்பு வந்து ஹியூமன் பாடியை வந்து இஃப் யூ பிரேக் டவுன் த ஹியூமன் பாடி இன்டு ஸ்மாலஸ்ட் காம்பனன்ட் யூ ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்ம உடம்பு வந்து அப்படியே கட் பண்ணிட்டு வந்து ஃபைனலா வந்து இதுக்கு மேல நம்மளோட உடம்பு வந்து அந்த அணு வந்து பிரிக்க முடியாது அப்படின்னும் போது அந்த ஆட்டம்ல தான் இருக்கிற சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் தான் இந்த புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான். பட் இதனுடைய வேதிவினை புரியறத தான் வந்து அதுதான் வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்றது. இப்போ சப்போஸ் நமக்கு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு உங்களுக்கு சொன்னேன். இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு இதை பத்தி நீங்க பார்க்க முடியாது கண்ணால, ஆனா உணரலாம். எப்படி உணரலாம்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் கூட பண்ணி பார்க்கலாம். நீங்க இந்த 2 கை எடுத்துங்க, நல்லா சூடு பறக்க செய்யுங்க. நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அப்படியே அந்த கையை இப்படி கொண்டு வந்து இது அப்படியே நான் எப்படி மூவ் பண்றேனோ அது மாதிரி லேசா மூவ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த நடுவுல வந்து ஏதோ ஒரு தடுக்கிற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், பயோ எனர்ஜி. நம்ம உடம்பு சொல்ற பயோ ஃபீல்டு. ஏன்னா நம்ம உடம்பு எல்லாமே ஆட்டம், எல்லாமே எலக்ட்ரிசிட்டியை போடுது, பயோ எலக்ட்ரிசிட்டி. அந்த எலக்ட்ரிசிட்டி நம்ம உடம்பு தான் அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கு. இதை உணர்றதுக்கு இப்படியும் செய்து பார்க்கலாம். சோ இதுல என்ன இருக்கு நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா தி சம் டோட்டல் ஆஃப் ஆல் அவர் தாட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் இஸ் கோடட் இன் தி எனர்ஜி. எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி ஃபீல்ட சொல்லி தான் இருக்கு. This energy field constantly generates a frequency and tries to match up to a compatible frequency. நம்மளுடைய எண்ணம், சொல்லு, செயல் எல்லாமே எங்க இருக்குன்னா நம்ம உடம்பு சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். பட் என்மை எப்படி உருவாக்குன்னு தெரியும். பட் நம்ம சுத்தி நம்மளுடைய 5 புலன்கள் மூலமா இன்ஃபர்மேஷனை நம்ம சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி பிரெயின் ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி ஜெனரேட் பண்ற அவுட்புட் தான் தாட். அந்த தாட் அதுதான் எண்ணம். இந்த தாட்டினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபீலிங். அதுக்கப்புறம் செயல் எல்லாமே எங்க கோடிங்கா இருக்குன்னா நம்ம பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல தான் இருக்கு. அதுல என்ன இருக்கோ தட் இஸ் வாட் வி அட்ராக்ட் ஃப்ரம் யூனிவர்ஸ். நம்ம அதுல என்ன வச்சிருக்கோமோ அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை, வேற ஒண்ணும் இல்லை. ரேடியோ எடுத்துங்க. ஒரு ரேடியோ எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அந்த பழைய காலத்து ரேடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏஎம்ஓ எஃப்எம்ஓ வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க வந்து டியூன் பண்ணுவீங்க. அந்த நாபு இருக்கு பாருங்க, நாபு வச்சு ஏஎம்மா
எஃப்எம்மா அப்படி பார்த்து டியூன் பண்ணி கரெக்டா அந்த எந்த ஃப்ரீக்வன்சி அங்க என்ன பண்றோம்னா எந்த ஸ்டேஷனோ அது ரேடியோ அது எனிதிங் ஏஎம்ல இருக்கட்டும் எஃப்எம்ல என்ன இருக்கோ அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி அலைவரிசை நீங்க டியூன் பண்ணி கரெக்டா அந்த நாபு கரெக்டா அந்த பாயிண்ட் வச்சோம்னா அதுக்கு உண்டான பாட்டு எப்படி கேக்குதுன்னா ரேடியோ ஸ்டேஷன் வந்து எல்லாத்தையும் வந்து அந்த டவர்ல இருக்கு. நம்ம இங்க 93 உதாரணத்துக்கு சூரியன் எஃப்எம் நிறுத்துங்க, அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி என்னன்னா 93.5. 93.5 நம்ம டியூன் பண்ணும்போது இந்த சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ரேடியோ டவர்ல இருக்க 93.5 கேட்டும் அதுவும் இதையும் மேட்ச் ஆகும்போது இந்த ஃப்ரீக்வன்சி இங்க டியூன் பண்றோம், அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆன உடனே அது உண்டான கண்டென்ட்டை தான் நம்ம ஆடியோவை கேட்கணும். இன்கேஸ் நம்ம இது வேண்டாம், வேற பாட்டு வேணும், வேற ஸ்டேஷன் மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்றோம். அப்போ வேற ஸ்டேஷன் உதாரணத்துக்கு ரேடியோ மெர்ச்சின்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பண்ணா 98.3. அப்போ 98.3க்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணும்போது அதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சியும் அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் ஆகும், அதனுடைய கண்டென்ட்டை நம்ம ஆடியோவை கேட்கறோம். ஸோ இப்படித்தான் நம்மளும் ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் நம்ம வேலை செய்யறோம். இப்போ ஃப்ரீக்வன்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ கேண்ட் ஃபுட் எடுத்தோம்னா அதுக்கு வந்து 0 மெகாஹெர்ட்ஸ், பிக் மேக்ன்றது 5 மெகாஹெர்ட்ஸ். பிக் மேக்ன்றது நத்திங் பட் இந்த பன்னு ஜாம் அது மாதிரி வச்சு அந்த இது ஹெல்த்தி ஹியூமன் நம்மளுடைய பிசிக்கல் பாடி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா அதனுடைய மெகா ஹெர்ட்ஸ் எவ்வளவு, அப்படி எப்படி நம்ம வந்து இவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்றத வெயிட் மாதிரி அது என்ன மெஷர் பண்ணா நம்மளுடைய எனர்ஜி, எல்லாமே எனர்ஜி தான். இங்க இப்ப நான் எனர்ஜி, நீங்க எனர்ஜி, நான் பேசுற அந்த வாய்ஸ் எனர்ஜி, நம்ம உடம்புல இருக்கிற எல்லாருக்கும் எனர்ஜி, எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் எவ்ரிதிங். அந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. அப்போ நம்ம பாடியோட ஆப்டிமல் வைப்ரேஷன் என்ன, ஹியூமன் பாடியினுடைய ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னா 62 to 72 மெகாஹெர்ட்ஸ். ரோஸ் எசென்சியல் ஆயில் அதனுடைய மெகாஹெர்ட்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 320. அதுவே நம்ம சந்தோஷமான உணர்வை வெளிப்படுத்தும் போது அதனுடைய மெகாஹெர்ட்ஸ் எப்படி இருக்குன்னா 450 மெகாஹெர்ட்ஸ். அப்போ ஹை ஃப்ரீக்வன்சி. எப்பவுமே ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாமே நல்லா பல்லாவே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன அந்த இது படம் பாருங்க. அவர் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது ஒண்ணுமே ரெசோனேட் ஆகல. அதே 440 மேட்ச் ஆகுது. இங்க 440 ஹெர்ட்ஸ். லைக் அட்ராக்ட்ஸ் லைக் அப்படின்ற மாதிரி ஒத்தவையை ஈர்க்கும். எப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி 440 ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும். அதே மாதிரி பணத்துக்கும் அப்படித்தான். பணத்துக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி, பணம் வரத்துக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி நீங்க பட் நல்லா பாருங்களேன். இப்போ ரேடியோ ஸ்டேஷன் நம்ம எந்த ரேடியோ ஸ்டேஷன் வேணுமோ அதுக்கு எல்லாமே நாட் ஓன்லி ரேடியோ, ஈவன் போன். நம்ம போன் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணணும் அப்படின்னா உங்க மொபைல் என்கிட்ட இருக்குன்னா நான் கால் பண்ணா அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆனதான் உங்க கால் எடுப்பீங்க. என்னுடைய மொபைல் நம்பர் அடிக்கிறேன், அது கரெக்டா அந்த ஃப்ரீக்வன்சி என்ன, உங்க மொபைலுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, என்னுடைய மொபைல் ஃப்ரீக்வன்சி. என்னுடைய மொபைலை நான் ஆன் பண்ண உடனே நான் கால் டயல் பண்ண உடனே அதனுடைய ஃப்ரீக்வன்சி கரெக்டா உங்களுடைய ஃப்ரீக்வன்சி மொபைல் எங்க இருந்தாலும் சரி அதை கரெக்டா கனெக்ட் மேட்ச் ஆனோம்னா நமக்குள்ள கான்வர்சேஷன் நடக்குது. அப்போ அந்த மேட்சிங், அப்போ எல்லாமே எப்படின்னா அதே மாதிரிதான் பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியை நம்ம எமிட் பண்ணா பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம். அது எப்படின்றது நான் உங்களுக்கு ஃபைனலா சொல்றேன். ஓகே, இப்போ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் ஈவன் நம்மளுடைய ஒரு வெறுப்பான ஒரு மனநிலம் இருந்தா நம்மளுடைய ஹார்ட்டா இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் தான் பாதிப்படா. அதனுடைய ஃப்ரீக்வன்சி லோவா இருக்கும்போது அந்த அப்போ இது பாதிக்கப்படுது. ஸ்பிளீனும் அப்படிதான். வெரி ஆன்சைட்டியா இருக்கும்போது ஸ்பிளீன் பாதிக்கப்படுது. எமோஷனல் இம்பேலன்ஸால லோ ஃப்ரீக்வன்சி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா பர்டிகுலர் ஆர்கன் எல்லாம் வருது. லங்ஸ் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, லிவர் பாதிக்குது. அதனால காரணம் பிகாஸ் ஆஃப் தி லோ ஃப்ரீக்வன்சி. சொசைட்டில இப்ப கிட்டத்தட்ட ரீசெண்டா நான் இந்தியன் டைம்ஸ் ஆஃப் இந்தியால பார்த்தேன் 74% ஆஃப் இந்தியன் சஃபர்ஸ் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அப்ப என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அப்படின்னா டிப்ரெஷன், ஆன்சைட்டி, லேர்னிங், கான்சன்ட்ரேஷன், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், பெயின், இன்ஜுரி, இன்சோமேனியா, எக்ஸாஷன், ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் ஒர்க், ஹோம், ஹார்மோனல், கோளாறு, அலர்ஜி இஷ்யூஸ், லாஸ் ஆஃப் டைரக்ஷன் அண்ட் அன்வர்த்தினர், பினான்சியல் ஸ்ட்ரெஸ், ஜாப் லாஸ், இந்த மாதிரி வேரியஸ் ப்ராப்ளம் சேலஞ்சஸ் வந்து மக்களுக்கு இருக்கு. என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எப்படி வெளியே வரும்? யூ கேன் எலிமினேட் யுவர் சஃபரிங்ஸ் ஃப்ரம் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சியை பயன்படுத்தி நம்மளுடைய பிசிக்கல் ஆர் மென்டல் பெயினை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம். அது உடம்புல பெயினா இருக்கட்டும், இல்ல மனசுல பெயினா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல பண இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல ஒர்க் இஷ்யூவா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கட்டும். எந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்றது ஃப்ரீக்வன்சி மூலமா சரி பண்ணலாம்.
How can these pain points to be addressed and resolved? எப்படி பண்ணலாம் அப்படின்னா, frequency healing is the best solution. நமக்கு உடம்புல பிசிக்கலா ஏதாவது ப்ராப்ளம்னா டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் பார்த்துட்டு டயக்னோஸ் பண்ணிட்டு நமக்கு மாத்திரை மருந்து கொடுப்பாரு, அதை சாப்பிட்டு நம்ம உடம்பு குணமாகுது. இது கெமிஸ்ட்ரி வேர்ல்டு. பட் இப்போ ஆல்டர்னேட்டிவா நம்ம உடம்பு ப்ராப்ளத்துக்கு எப்படி சரி பண்ணலாம்னா பிசிக்ஸ் மூலம் பண்ண, பிசிக்ஸ் வேர்ல்டுல ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மூலமா நம்ம அதுக்கு சொல்யூஷன் இருக்கு. இதை ஏற்கனவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்லிட்டா, ஃபியூச்சர் மெடிசன் வில் பி த மெடிசன் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு அப்படியே சொல்லிட்டாரு. இப்போ உதாரணத்துக்கு இந்த எப்படி நம்ம ஒர்க் நமக்கு என்ன தேவைப்படுது செல்லுக்குன்னா, செல்லுக்கு தேவைப்படுது உணவு. ஒரு பக்கம் உணவு நம்ம சாப்பிடுறோம், அது செல்லுக்கு போகுது. இன்னொரு பக்கம் உடம்புல ஏதாவது பிரச்சனைனா கெமிஸ்ட்ரி வேர்ல்டு. நம்ம மருத்துவரை பார்த்து நம்ம எடுத்துக்கிற பில்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பில்ஸை எடுக்கும்போது போடும்போது அது டிசால்வ் ஆகி வயிற்றுல ஜீரணம் ஆகி டைஜஸ்டிவ் ட்ராக்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீம்ல மிக்ஸ் ஆகி அது நம்முடைய செல் மெமரினை போய் பார்த்துட்டு செல் மெமரிக்கு அப்புறம் செல்லுக்குள்ள போகுது. ஏன்னா செல் மெமரினா எது உள்ள அனுப்பலாமா வேண்டாமான்னு அது செக் பண்ணிட்டு உள்ள அனுப்பும். இது என்னன்னா ரொம்ப இன்டேக்கா எடுத்துக்கிறது. ஆனா ஃப்ரீக்வன்சி எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரீக்வன்சி டைரக்டாவே செல்லா போகும். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ஃப்ரீக்வன்சியை பத்தி ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அதை பாருங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything, all our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. So, frequency. இப்ப நம்மளுடைய பாடியோடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 to 72 மெகாஹெர்ட்ஸ். இதான் வீடியோ சொல்லியிருக்காங்க. பட் அதே 60 கீழே 58, 55 இது மாதிரி போகும்போது என்ன ஆகுனா நமக்கு ஃப்ளூ, ஃபீவர் அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே 40 கீழே போகும்போது என்ன ஆகுனா கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப எல்லாமே என்னன்னா ஃப்ரீக்வன்சி தான். இன்னும் சொல்ல போனா எனர்ஜி தான். எனர்ஜி தான் எல்லாமே எனர்ஜி தான். இப்போ சயின்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஹீலிங், இதை பத்தி ஒரு சயின்ஸ் மட்டும் நீங்க தெரிஞ்சுங்க எப்படின்றது. ஏற்கனவே சொல்லியிருக்காரு நிக்கோலா டெஸ்லா. என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த சீக்ரெட்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ், திங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. இதை நிக்கோலா டெஸ்லாவும் சொல்லியிருக்காரு. அவர் ஃபேமஸ் இன்வென்டர் ஆஃப் ஏசி டெக்னாலஜி. அவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு, போன் கண்டுபிடிச்ச அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அடுத்த எப்படி வரும் அப்படின்னா, இதுக்கப்புறமா போன்ல பேசுறவங்க வயர்லெஸ் போன் வரும். அந்த போனை பேசும்போது யாருக்கிட்ட நம்ம பேசுறோமோ அவங்கள பார்த்துக்கிட்டே பேசலாம், அந்த மாதிரி டெக்னாலஜி வரும்னு சொல்லிட்டு அது அப்பவே அவர் சொல்லிட்டாரு. இப்ப நம்ம அதை இப்போ நான் ஒரு இடத்துல பேசுறேன், நீங்க ஒரு இடத்துல வேற இடத்துல உட்காந்துருக்கீங்க. பட் இப்போ டெக்னாலஜி பாருங்க, நான் இப்ப எல்லாமே ஃப்ரீக்வன்சி தான், இது எல்லாமே எனர்ஜி தான். இது ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சிக்னலை தான் வெளிப்பட்டு அது நீங்க உங்களுடைய மொபைல் போன்லயோ இல்ல லேப்டாப்லயோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், எவ்ரிதிங் இன் லைஃப் இஸ் வைப்ரேஷன். அவர் மட்டும் இல்ல, புத்தர், சேஞ்ச் யுவர் வைப்ரேஷன், சேஞ்ச் யுவர் லைஃப்னு சொல்லி. இப்போ இந்த அடிப்படையில ஒரு சயின்டிஸ்ட பத்தி நான் சொல்ல போறேன். அவர் யாரு அப்படின்னா, ஹிஸ் நேம் இஸ் மிஸ்டர் மார்க்கஸ் மிக்கோ. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, லைஃப் இன் த இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். நம்மளை பத்தி எல்லாமே எங்க இருக்குன்னா
நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கு. அவர் வந்து ஒரு குவாண்டம் சயின்டிஸ்ட். அவருக்கு ஒரு சில விஷயங்களுக்கு அது இன்னும் புரியல, இன்னும் கொஞ்சம் தெளிவு தேவை, அதை பத்தி ஒரு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்றதுக்காக அவர் இந்தியாவுக்கு தான் வந்தார். இந்தியாவுக்கு வந்து ரிஷிகேஷ்ல இருந்து அங்க நிறைய விஷயங்களை நம்ம நிறைய நம்ம ஆயுர்வேதிக் சம்பந்தமா வேதங்கள், உபன்யாசம், ஈவன் அஸ்ட்ராலஜி, இத மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இந்த குவாண்டம் சயின்ஸை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிட்ட உடனே அதுக்கப்புறமா வந்து இன்னும் போனா அவர் ஒரு மாங்கும் கூட ஒரு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அதுல. அதுக்கப்புறமா அவரு என்ன ஜெர்மனுக்கு போயிட்டு ஸ்டார்டட் இஸ் ஓன் கம்பெனி. இந்த கம்பெனி ஜெர்மன்ல ஆரம்பிச்சாரு. கம்பெனி ஃபர்ஸ்ட் அவரு கொண்டு வந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பண்ணா டைம் டெக்னாலஜி. டைம் வெவரி டெக்னாலஜி அப்படின்னா இந்த உடம்புக்கு என்ன ஆப்டிமலா என்ன ஃப்ரீக்வன்சி தேவைப்படும், இந்த உடம்புக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது லோ ஃப்ரீக்வன்சி அதாவது ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி எப்படி சரி பண்றது, இந்த உடம்பை சரி பண்றது ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒரு மிஷினே வந்து அவரு இப்ப கண்டுபிடிச்சாரு. செல்லுலார் ஃப்ரீக்வன்சி ட்ரீட்மெண்ட். இது இந்த படத்தை பார்த்தா தெரியும். ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க கையில போன எலக்ட்ராய்டு எல்லாமே இருக்கு. இந்த டாக்டர் என்ன இந்த பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர், இது வந்து இல்ல ஃப்ரீக்வன்சி எல்லாமே தான் ஸ்டோர் ஆயிருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பேஷண்ட் அவங்களுடைய பிசிக்கல் பாடியில அது எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஆர்கன் எல்லாமே வந்து ஆப்டிமலா இருக்கா. சப்போஸ் டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி இருந்தா அதுக்கு என்ன பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு வந்து அனுப்பணும் அப்படின்றத அதை வந்து அவங்க அனுப்பி ஹார்மோனைஸ் பண்ற வேலையை தான் அந்த டாக்டர். பட் இதை வந்து இந்த டைம் வேவர் டிவைஸை யூஸ் பண்றவங்க வந்து ஒரு டாக்டரா இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் தெரபிஸ்ட் தான் அது பண்ண முடியும். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் அது பண்ண முடியும். பட் இதை மார்க்கஸ் மைக் என்ன பண்ணாரு அப்படின்னா, இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்த மிஷினே எவ்வளவு காஸ்ட் பாத்தீங்கன்னா 50 lakhs to 1 crore வரைக்கும் வரும். பட் இது வந்து 54 கண்ட்ரில இந்த மிஷினை வந்து டைம் வேவர் மிஷினை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நெட்ல கூட போய் சர்ச் பண்ணலாம். இந்தியாவிலும் இருக்கு, இந்தியாவிலும் ஹைதராபாத்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கூட பேசிட்டு இருக்கேன் அந்த டைம் வேவர் டெக்னாலஜியை பத்தி அவங்க டிவைஸ் வச்சு. பட் மார்க்கஸ் என்ன பண்ணாருன்னா இது வந்து எல்லாருக்கும், அதாவது முதல்ல கம்ப்யூட்டர் வந்த புதுசுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து வெறும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான் ஆப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது வந்து சாதாரண ஆளு யார் வேணா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்படி ஒரு சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்தாரோ, அதுவும் காஸ்ட் கம்மியா எப்படி கொண்டு வந்தாரோ அத மாதிரி மார்க்கஸ் அதை வந்து ஒரு இன்ஸ்பைரேஷனா எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா இந்த டிவைஸுக்கு அப்படியே அதுக்கு ஆல்மோஸ்ட் நாட் ஃபுல்லி ஒரு 80% இது பண்ற வேலையை அது பண்ற மாதிரி ஒரு டிவைஸை ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. அந்த டிவைஸுக்கு பேரு தான் ஹீலி. இதுக்கு பேரு தான் ஹீலி. இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்றேன். இந்த ஹீலியை வந்து 2017 கண்டுபிடிச்சாங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ஜெர்மன்ல 2019 இந்த டிவைஸை லான்ச் பண்ணாங்க. இந்தியாவில் வந்து 2020 ஆல்மோஸ்ட் கொரோனா இந்த பீரியட்ல இருக்கும். இந்த 2020 இந்தியாவில் இந்த ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு. என்ன ஹீலினா என்ன அப்படின்னா இது ஒரு வேரபிள் டிவைஸ். இந்த டிவைஸ் நம்ம வச்சுக்கலாம், வச்சு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியா மானிட்டர் பண்ணி இது என்ன பண்ணுன்னா நமக்கு என்ன இப்போ எப்படி இப்போ சுகர் கூட பார்த்திருப்பீங்க, ஒரு டிவைஸ் வந்துருச்சு. சுகர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, ஈவன் இன்சுலின் பம்பே இருக்கு, அது வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணா அது வந்து மானிட்டர் பண்ணிட்டு சப்போஸ் இன்சுலின் ஷார்டேஜ் இருந்தா உடனே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்ஜெக்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி இருக்கு. இன்னொன்னு எப்படி மானிட்டர் பண்ணலாம், பிபி மானிட்டர் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த டிவைஸை நம்ம எல்லா டைமும் வச்சுக்கணும்ல, தேவைப்படும் போது நம்ம வந்து இந்த டிவைஸை நம்ம ஒரு வேரபிள் டிவைஸ் வச்சுட்டோம்னா இது நம்ம உடம்புக்கு தேவையான என்ன ஃப்ரீக்வன்சி தேவைன்றதை அதை அனலைஸ் பண்ணி மானிட்டர் பண்ணி என்ன ஃப்ரீக்வன்சி நமக்கு அந்த டைமுக்கு தேவைன்றதை அந்த ஃப்ரீக்வன்சியை சென்ட் பண்ணும். ஹெல்த்தை மானிட்டர் பண்ணி சரி பண்றதுக்கு இந்த டிவைசஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்ல, நாட் ஓன்லி ஃபார் ஹெல்த், ஈவன் ஃபார் மென்டல் எமோஷனலுக்கும் இது பண்ணலான்றதை பத்தி நான் உங்களுக்கு டெமோ மூலமா உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். இப்ப இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்றத வீடியோ பாருங்க. Healy is new. Healy is revolutionary. And Healy is extremely versatile. This little game changer is the first smartphone controlled wearable that lets you easily support yourself in all important areas of your life with the use of frequencies. Healy analyzes the frequencies you need right now. Then the smart wearable applies finest currents and individualized frequencies to your body via its electrodes.
exactly where balances are to be strengthened or imbalances repaired. Fitness, beauty, health or soul. The Healy, over 140 programs for what you, your body and your cells need. Every single cell in our body is a small power plant that constantly produces energy. One thing is particularly important for this, the natural cell membrane voltage. And this is where the Healy comes in. With Nuno Nina's Gold Cycle programs that focus on bringing your cells into a natural balance. Healy also has suitable programs for many other applications on board. Programs for treatment of headache or back pain, but also for learning disabilities, concentration or exam anxiety. The Healy can even help you with burnout, depression, sleep disorders and stress. The Healy Beauty programs can help you with skin problems, wrinkles or wounds. In sports, the Healy shall promote performance enhancement, muscle building and regeneration, and even help with weight loss. At home, on the road, in your spare time or at work. In our opinion, health begins with a good balance in all areas of life. This is what Healy stands for. State-of-the-art medical technology made in Germany for all people. Based on the experience of 1,500 therapists worldwide, the result of working with 500,000 patients. Healy, for me and for you and for everyone. So இதுதான் ஹீலி ப்ராடக்ட். அதை பத்தி ஒரு வீடியோ பார்த்தீங்க. ஃப்ரீக்வன்சிஸ் கிட்டத்தட்ட 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் தி லாங்குவேஜ் ஆஃப் தி யூனிவர்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு அது வேணும் அப்படின்னு நீங்க யூனிவர்ஸ் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ், பட் இட் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி த ஃப்ரீக்வன்சி. அப்ப நம்ம எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எமிட் பண்ணா அதுக்கேற்றது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இது ஒரு உதாரணத்துக்கு. பட் இங்க ஹீலி டிவைஸ்ல பாருங்க, எல்லாத்துக்கும் அது பிசிக்கலா இருக்கட்டும் இல்ல மென்டலா இருக்கட்டும் எமோஷனலா வாட் எவர் இட் மே பி, எல்லா விஷயத்துக்கும் நம்ம அந்த டிவைஸை யூஸ் பண்ணி அது உண்டான ஃப்ரீக்வன்சி மேட்ச் பண்ணி நமக்கு உண்டானதை நம்மளால அச்சீவ் பண்ணலாம். அது பிசிக்கலா இருக்கட்டும் மென்டலா இருக்கட்டும். இப்போ இது ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்ல வரணும், அது கண்டிப்பா அதுக்கு வந்து வேரியஸ் அப்ரூவல்ஸ் இருக்குது. இட் ஹஸ் பின் கிரியேட்டட் இன் கொலாபரேஷன் வித் டாக்டர்ஸ் அண்ட் பிராக்டிஷனர்ஸ். இந்த ஹீலி டிவைஸ் வந்து ஜெர்மனில தான் மேட் இன் ஜெர்மனி. 9 மில்லியன் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம உடம்பு எப்படி ஆக்கப்பட்டது ஏற்கனவே சொன்ன ஸ்டார்டிங்ல, பட் இருந்தாலும் இதுல என்ன சொல்றோம்னா நம்ம உடம்பு பாடி இஸ் கம்போஸ் ஆஃப் செவரல் லேயர்ஸ். டிஷ்யூஸ் ஆன் ஆர்கன். இந்த டிஷ்யூஸ் ஆர்கன் எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னா செல்ஸ். அந்த செல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுன்னா மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ். ஆட்டம்ஸ் எதனால கட்டமைக்கப்பட்டதுனாக்கா சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். அதுதான் எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். பட் அது எதனால அதனால வந்து பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இது எனர்ஜி, எல்லாமே அது எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். அது எதை கிரியேட் பண்ணுன்னா தட் கிரியேட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். அதுதான் கான்சியஸ்னஸ். இப்போ இந்த ஹீலி டிவைஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இது குவாண்டம் சென்சார். இந்த சென்சார் என்ன பண்ணுன்னா உங்களுடைய பிசிக்கல் பாடி, உங்க பாடியில சுற்றி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. இது அனலைஸ் பண்ணோம். இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை இது அனுப்பும். இது வந்து டைரக்டாவும் அனுப்பும், இன்னொன்னு டைரக்டா செல்லுலார் லெவல்லையும் நம்ம பண்ணலாம். அதுதான் ரெண்டு இருக்கு. அதாவது இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாமே ஒரு செல்போன் மூலமா தான் இயங்குது. அது நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு ஆப் மூலமா இருக்கு. 2 ஆப் இருக்கு. ஒன்னு வந்து ப்ளூ ஆப்னு சொல்லுவாங்க, ஒன்னு பிங்க் ஆப்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ ஆப்ன்றது டிஸ்டன்ஸ் மூலமாவும் பண்ணலாம். இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கு ஏதாவது அதை உங்களுக்கு நான் டெமோ காட்டும் போது நான் சொல்றேன் எப்படி பண்ணது. அது பிங்க் ஆப் போது டைரக்டா பண்ணலாம். அதாவது தி ஃப்ளோ ஆஃப் லைஃப் எனர்ஜி கனெக்டிங் பாடி, மைண்ட் அண்ட் சோல். மைண்டு, பாடி, சோலை கனெக்ட். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நம்ம உடம்பு வந்து 7 லேயர் சொன்னேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ஸ்துல உடம்பு. இதை சுற்றி டிஃப்ரெண்ட் லேயர் இருக்கு. இது என்ன சொல்லுவாங்க யோகி பிலாசபினா பஞ்ச கோஷம். அதாவது பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு என்ன தேவைப்படுதுன்னா எனர்ஜி தேவைப்படுது. அதுதான் பிராணா.
அது சைனீஸ்ல சீனுவாங்க, ஜப்பான்ல கீ அப்படின்றது. ஸோ பிராணா எனர்ஜி. ஸோ இந்த பிசிக்கல் பாடிக்கு இந்த எனர்ஜி இருந்தாதான் இது பிசிக்கல் பாடிக்கு இல்லைன்னா டெட் பாடி. ஸோ எனர்ஜி இருக்கிறதால பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஐம்புலன்கள் மூலமா இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஜெனரேட் பண்ற அவுட்புட் தான் மைண்டு. அது மைண்டு பாடி. மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் செய்ய முடியாது. அது செய்யறதுக்கு சட்டம் இருக்கு. ஒண்ணு பூமியில இருக்கிற சட்டம் இருக்கு, இன்னொன்னு பிரபஞ்ச சட்டம் இருக்கு. பட் அந்த சட்டத்துக்கு அறிவு வேணும். அறிவு வேணும், இதை பண்ணலாமா வேண்டாமான்னு. அது இன்டெலெக்சுவல் பாடி. அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டிவைனோட கனெக்ட் பண்ற பிளிஸ் பாடி. சோ நம்ம உடம்பு எத்தனை உடம்புன்னா 5 உடம்பு. இதுதான் பஞ்ச கோஷம் சொல்லுவாங்க. யோகிக் பிலாசபில 3300 வருஷத்துக்கு முன்னாடி. இது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அன்னமய கோசா, பிராணமய கோசா, மனமய கோசா, விஞ்ஞானமய கோசா, ஆனந்தமய கோசான்னு சொல்லுவாங்க. பட் இதுல இருக்க அந்த பிராணமய கோசா இருக்கு பாருங்க, அதுதான் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. அதுலதான் நம்மளை பத்தி இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதுதான் நமக்கு பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. இட் சரௌண்ட்ஸ், இதை கனெக்ட் பண்ணுது. இதை கனெக்ட் பண்ணி அதுல என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை இது இந்த பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை அனலைஸ் பண்ணி இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன ஆப்டிமலா பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்ன வேணுமோ அதை சென்ட் பண்ணது பயோஎனர்ஜெட்டிக். அது நாங்க ப்ராக்டிக்கலா நீங்க காட்டும் போது பாங்க எப்படி இது கனெக்ட் ஆகுதுனாக்க டிவைஸ் பிளஸ் மொபைல் போனை கனெக்ட் பண்ணி தான் பண்றோம். இது எங்க இருந்து இன்ஃபர்மேஷன் வருது? ஜெர்மன் சர்வரோட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லாமே எவ்ரி 10 செகண்ட்ஸ் அனலைஸ் பண்ணி என்ன பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி வேணுன்றதை ஏஐ டெக்னாலஜி மூலமா அந்த ஃப்ரீக்வன்சியை இது சென்ட் பண்ணும். இப்ப இது எஃபெக்ட் ஆஃப் மைக்ரோ கரண்ட். இந்த பிங்க் ஆப் மூலமா பண்ணது டைரக்டா மைக்ரோ கரண்ட் மூலமா எப்படி நான் பண்ண அந்த மைக்ரோ கரண்ட்ன்றது அதுக்கு தனியா எலக்ட்ராய்டு இருக்கு, டைரக்டாவே செல்லுலாருக்கு போகும். அது எப்படி பண்ணலாம்னா அது பண்றதால என்ன அட்வான்டேஜ் அப்படி பண்ணா கிட்டத்தட்ட செல்லுலார் இருக்கிற அமினோ ஆசிட் 40% இம்ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இட் இன்க்ரீசஸ் புரோட்டீன் சிந்தசிஸும் அதையும் இன்க்ரீஸ் பண்ணுது 70%. இன்னும் சொல்ல போனா செல்லுலார்ல இருக்கிற அந்த மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணா அந்த கார்போஹைட்ரேட்டை எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி ஏடிபியா கன்வெர்ட் பண்ணது தான் பவர் ஹவுஸ். ஒவ்வொரு செல்லுலாரும் அதுல இருக்கிற பவர் ஹவுஸ் அதுதான் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. பட் இந்த மைக்ரோ கரண்ட்னால என்ன ஆகுதுன்னா எனர்ஜி 500% இம்ப்ரூவ் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த -90 to -60 நம்மளுடைய செல்லுலார் இருக்கிற இந்த மில்லி வோல்டேஜ் அந்த பவர் -90 to -60 இருக்கும்போது என்னன்னா அது ஹெல்த்தி செல்ஸ். அதே -60 to -30 ஆகும்போது என்னன்னா அது ஏஜிங் அண்ட் சிக் செல்லா ஆகுது. அதே -30க்கு கீழே போகும்போது என்னன்னா கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு. பட் இது ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க அதனுடைய வெப்சைட்ல ஹீலி வெப்சைட்ல போனீங்கன்னா நிறைய விஷயம் நீங்க பார்க்கலாம். வெறும் மார்க்கஸ் மிக்கோ மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஹோலிஸ்டிக் ஹெல்த் அட்வைசரி போர்டு இருக்கு. எல்லாமே எமினன்ட் டாக்டர்ஸ் அண்ட் எல்லாமே ஃபேமஸ். அவங்க எல்லாமே செலிபிரிட்டி சயின்டிஸ்ட். பட் அவங்க பின்னாடி இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பண்ணா இது கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் டாக்டர் மாதிரி. இது நான் ஆல்மோஸ்ட் 8 மாசமா நான் யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன சேலஞ்ச் வந்தாலும் அது பிசிக்கல் சேலஞ்சா இருக்கட்டும், மென்டல் சேலஞ்சா. மென்டல் சேலஞ்சுனா ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ உடம்புல எனக்கு ஒரு பெயின் இருக்கு, ஏதோ உடம்புல வலி இருக்குன்னா யூசிங் திஸ் டிவைஸ் அதை நான் ரிலீஸ் பண்றேன். அதே எனக்கு வேற ஏதாவது மென்டல் ஸ்ட்ரெயின் இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஏன் பணப்பற்றாக்குறை இருக்கு, பினான்சியல் ஃப்ரீடம் இல்லை, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதுக்கும் ப்ரோக்ராம் இருக்கு. அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும்னா யூஸ்வலா இதை பத்தி தெரிஞ்சிருந்தா சக்கராவில் முக்கியமா ரூட் சக்கரா. அந்த ரூட் சக்கரா அதை டியூன் பண்ணா அது ரூட் சக்கரா எதுக்கு அப்படின்னா அது ஃபார் சர்வைவல் அண்ட் மணி, எல்லாமே பணத்துக்கு ஃபினான்ஸ். அந்த ரூட் சக்கராவை டியூன் பண்ணி கரெக்டா டியூன் பண்ணோம்னா அது பணத்தை அட்ராக்ட் பண்ணும். அது உண்மையிலேயே வேலை செய்தா அப்படின்னு முதல்ல இந்த டிவைஸை நான் வாங்கினோம்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். உண்மையிலேயே இது ஒர்க் பண்ணுது. நாட் ஒன்லி பிசிக்கல், ஈவன் மென்டல் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்தா அபாரமா வேலை செய்யுது. எஸ், சரி எனக்கு வேலை செய்யுது, ஏன்னா இது மேல நம்பிக்கை இருக்கு, அதனால எனக்கு வேலை செய்யுது. வேற யாருக்காவது வேலை செய்யற நான் செக் பண்ணி பார்த்தேன், இட் ஒர்க்ஸ் வெல். நான் உங்களுக்கு டெமோல உங்களுக்கு காட்டுறேன். பட் இதுக்கு ப்ராப்பரா சர்டிபிகேஷன் இருக்கு. மெடிக்கல் டிவைஸ் ஃபார் லோக்கல் ஸ்பெயின் இதுக்காக இருக்கு. யூரோப்பியன் ஹாஸ்பிட்டல் இது யூஸ் பண்ணிருக்காங்க, சர்டிபிகேஷன் இருக்கு. இது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணா இட் டேக்ஸ் கேர் ஆஃப் பிசிக்கல், மென்டல், எமோஷனல், மெரிடியன். சப்போஸ் நம்ம உடம்புல எனர்ஜி பிளாக் இருந்ததுன்னா இந்த மெரிடியன்ல அதையும் ரிலீஸ் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சிமா சக்கராவை ரெகுலேட் பண்ணலாம், சக்கராவை பேலன்சிங் பண்ணலாம். லேர்னிங், பசங்களுக்கு படிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னா அதையும் பண்ணலாம். பியூட்டி, ஃபிட்னஸ், வெல்த், கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப், ப்ரொடக்டிவிட்டி எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம்.
பட் என்னென்ன பர்பஸுக்கு வந்து என்னென்ன சஃபரிங்ஸ் வந்து இது சரி பண்ணலாம் அப்படின்னா, பாடியோ மைண்டோ ரிலேஷன்ஷிப்போ ப்ராப்ளமோ, அதாவது உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை, பண பிரச்சனை, ஒர்க் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துக்கும் சஃபரிங்க்கும் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹார்மோனைஸ் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட என்ன பண்ணா அந்த பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட் டிஸ்ஹார்மோனைஸ்ட் ஃப்ரீக்வன்சியை ஹார்மோனைஸ் பண்ற வேலை தான் இதை பார்த்துக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று உங்களுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிங்க. பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் பேலன்ஸ், இம்பேலன்ஸ், பேலன்ஸ் சொன்னவங்க நிறைய உங்களுக்கு சயின்டிபிக்கா. பட் என்ன ஆக்சுவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று காட்ட போறேன். அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடல்நிலை ஆரோக்கியமா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதோ பிரச்சனை இருக்கு உடம்புல அப்படின்னா டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து வர சொல்றாரு. நீங்க போய் பிளட் டெஸ்ட் எடுத்தோன்னா, பிளட் டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னா அதை பார்த்துட்டு அவர் வந்து ஓகே உங்களோட சுகர் லெவல் எப்படி இருக்கு, மற்ற அந்த கெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்டை பார்த்து உங்களுடைய ஆரோக்கியம், உடல்நிலை ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதை பார்த்து அனலைஸ் பண்றாரு. அத மாதிரி நம்ம மனசுல என்ன ப்ராப்ளம் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய தாட் எப்படி இருக்கு, உங்க தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, உங்களுடைய எமோஷனல் எப்படி இருக்கு, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு கேட்காம இதை வந்து இந்த டிவைஸ் மூலமா ஸ்கேன் பண்ணி உங்களை பார்க்க. அப்படி பார்க்கும்போது அது கொடுக்குற ரிப்போர்ட் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி இப்படிதான் இருக்கும். பயோஎனர்ஜெட்டிக் இம்பேலன்ஸ் இப்படிதான் இருக்கும். வாட்டர் எடுத்துக்கும். அதே பயோஎனர்ஜெட்டிக் பேலன்ஸ் ஆகும்போது நல்லா பியூரா இருக்கும். இதை வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, டிசைடு ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை வந்து டாக்டர் எமோட்டோ வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ நான் வந்து நீங்க உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள்னால அவதிப்படுறீங்களா? அதுல இருந்து நிரந்தரமா விடுபட விரும்புறீங்களா? உங்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், தூக்கமின்மை, பயம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், லேர்னிங் டிஃபிகல்டி, தொழில் பணப்பற்றாக்குறை, எதிர்மறை எண்ணம் போன்ற பிரச்சனைகளையும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்கள் ஆராய்ந்து உங்கள் பிரச்சனைகளை துல்லியமா கண்டுபிடிச்சு ஃப்ரீக்வன்சி ஹீலிங் முறையில குணப்படுத்தலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, உங்க சக்கராவை ஆராய்ந்து உங்களுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பார்த்து எப்படி சரி பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா? ஓகே, இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ளூ ஆப் இருக்கு, நோ பிங்க் ஆப் இருக்குன்னு சொன்னேன். இப்போ ப்ளூ ஆப் பத்தி நானே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் மேடம் வந்து ஹெல்த் இஷ்யூஸை வந்து எப்படி சரி பண்ணலாம், இப்போ பிங்க் ஆப் மூலமா இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா எப்படி பண்ணலான்றது அவங்க பண்ண போறாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, இந்த சக்கராவை வச்சு எப்படி வந்து நம்ம வந்து நம்மளை பத்தி நம்மளுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்குன்றது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன். என்னுடைய டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். மேடம் ஓகே, மேடம் ரெடி? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போறேன் அப்படின்னா, ஒரு ஆராவை எப்படி அனலைஸ் பண்றது, அதுவும் ரிமோட்ல. ஒரு பிளட் டெஸ்ட் வச்சு ஒருத்தரோட உடல்நிலை ஆரோக்கியமா எப்படி இருக்கான்றது பாக்குறோம். பட் நான் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி ஒருத்தருடைய மனநிலைமை இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நேர்ல வரலாம் கூட, ரிமோட்ல இருந்தா கூட எப்படி நான் அனலைஸ் பண்ண போறது ஒரு டெமோ காட்டுறேன். இங்க பாருங்க, இதுதான் ப்ளூ ஆப், பிங்க் ஆப்ன்றது ஆப் ஏற்கனவே இருக்கு. இப்போ நான் டிவைஸை வந்து கனெக்ட் பண்றேன். ஓகே, இப்போ ஒரு கிளைண்ட அவங்களுடைய சக்கரா எப்படி இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த கிளைண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபைல் நான் கிரியேட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கிளைண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, தெரிஞ்சு ஓகே, ஒரு கிளைண்ட் நான் எடுத்து ஓகே, இப்போ ஒரு கிளைண்ட் நான் எடுத்து இப்போ இந்த கிளைண்டோடைய எனர்ஜி நான் எப்படி அவருடைய வைப்ரேஷனை இங்க கேப்சர் பண்ணிருக்கேன். ப்ரொஃபைல்ல பாருங்க, இந்த ப்ரொஃபைல்ல வந்து அவர் வைப்ரேஷன் பாருங்க. திஸ் இஸ் வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷன் நான் கேப்சர் பண்ணியாச்சு.
அதாவது அவருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற அவருடைய ஃப்ரீக்வன்சிய இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனா என்ன சொல்லலாம்னா ஒரு அதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இந்த எனர்ஜி ஃபிங்கர் பிரிண்ட்டை நானே கேப்சர் பண்ணேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இவருடைய ஆரா எப்படி இருக்குன்றது அனலைஸ் பண்ண டிவைஸ் மூலமா. இந்த டிவைஸ் மூலமா இவருடைய ஆரா எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்றேன். இவருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட அனலைஸ் பண்ணி அவருடைய சக்கராவை வந்துருச்சு பாருங்க. கிளைண்ட் வந்து இப்ப இங்க இல்ல, நான் ரிமோட்லயே பாக்குறேன். இப்ப நான் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இங்க இருக்கிற ஆடியன்ஸ்ல யாராவது ஒரு கிளைண்ட்டை வந்து நான் எடுத்து அவரை நான் இங்க இருந்து ரிமோட்ல அனலைஸ் பண்ணி நான் அவருக்கு காட்டலாம். பட் அவரை பத்திய கான்பிடன்ஸ் இன்ஃபர்மேஷன் வரும்ன்றதால ஏன்னா அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்காது. அதனால நான் என்ன பண்றேன், ஏற்கனவே ஒரு கிளைண்ட் அவருடைய டீடைல்ஸ் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிட்டு நான் ப்ரொஃபைல் கிட்ட டைம் வாங்கினதை எடுத்தாச்சு. கிளைண்ட் முன்னாடி இருந்தாலும் சரி இல்ல டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் ஆரா அனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இவருடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 87% டோட்டல் எனர்ஜி. ஆக்டிவலா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 90% இருக்கணும். இவருடைய சக்கரா மொத்தம் எத்தனை சக்கரான்னா 7 சக்கரா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சக்கரா பாத்தீங்கன்னா கிரவுன் சக்கரா, அது சகஸ்கரார் சக்கரா. அது வந்து கனெக்ஷன் வித் டிவைன். அதனுடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு அப்படின்னா ஆப்டிமல் 90 இருக்கணும். அவருக்கு 91 ஹை, நல்லாவே இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேர்ட் ஐ சக்கரா. தேர்ட் ஐ சக்கரா ஆக்னை சக்கரன்னு சொல்லுவாங்க. அது வந்து டிசிஷன் மேக்கிங், கிளாரிட்டி ஆஃப் தாட். பட் அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 84% மிடில் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த நபருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்ல குழப்படி இருக்கு. அடுத்தது த்ரோட் சக்கரா. த்ரோட் சக்கரான்றது விசுத்தி சக்கரான்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் இருக்கு. இவரு எப்படி இருக்காரு அந்த த்ரோட் சக்கரா 97% ஹை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவருடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி நல்லா இருக்கு. அவர் வந்து நல்லா இருக்காரு, ஆப்டிமலா இருக்காரு. இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றதுல இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் இன் கரெக்ட் மேனர். அதுக்கடுத்து வந்து ஹார்ட் சக்கரா, அநாதக சக்கரா. இந்த சக்கரா எதுனா லவ், கம்பேஷன். அது அதனுடைய என்ன இருக்குன்னா வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 83% மிடில் இருக்கு. இவருடைய சக்கரா ஓவர் ஆக்டிவா இருக்கு. பட் இதுல சக்கரா வந்து பர்சன்டேஜ் 83% மிடில் இருக்கு. அடுத்து வந்து சோலார் பிளக்ஸ்ன்றது மணிப்பூரா சக்கரா. பட் அதனுடைய எவ்வளவு இருக்குன்னா 90 இருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்குன்னா 78% இருக்கு. என்னன்னா கொஞ்சம் கான்பிடன்ஸ் லெவல் கம்மி. அதுக்கப்புறம் சேக்ரல் சக்கரா பாத்தீங்கன்னா அது வந்து கிரியேட்டிவிட்டி, கமிட்மெண்ட், ரிஸ்க் எடுக்கிறது, எமோஷனல், ப்ரெஷர், செக்ஸ். இந்த சக்கரா அவருக்கு எப்படி இருக்குன்னா 92% இருக்கு. இட் இஸ் வெரி ஹை. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ரூட் சக்கரா. ரூட் சக்கரா 100%. ரூட் சக்கரா எதுக்குன்னா சர்வைவல் அண்ட் பினான்ஸ். அந்த சக்கரா எப்படி இருக்குன்னா 100% கரெக்டாவே இருக்கு. சரி, இதெல்லாம் வந்து சக்கராவோட வேல்யூவை ஒவ்வொரு சக்கராவோட எனர்ஜி வேல்யூ எவ்வளவுன்றது நான் இப்போ இதை வந்து டீப்பா அனலைஸ் பண்ணி இவருடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு. ஏன்னா தாட் பேட்டர்ன் இவருடைய சர்வைவல், சந்தோஷம், தன்னம்பிக்கை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், கம்யூனிகேஷன் எபிலிட்டி, கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அந்த இது எல்லாமே வந்து தாட் ஒவ்வொரு ஏரியாவிலையும் அவருடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு இந்த 7 சக்கராவிலையும் அப்படின்றத இப்ப டீப்பா அனலைஸ் பண்ண போறேன். டீப்பா அனலைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ண போனா இங்க மார்க் பண்ணிருக்கேன். அது எது லோன்னா ஒன்னு வந்து ஹார்ட் சக்கரா, இன்னொன்னு சோலார் பிளெக்ஸ், இன்னொன்னு வந்து தேர்ட் ஐ சக்கரா. இதுல 7 சக்கரால எது லோவஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவான 3 சக்கரா மட்டும் நான் அனலைஸ் பண்றேன் ஃபர்தரா. ஓகே, இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு. ரிப்போர்ட் வந்துருச்சு, ரிசல்ட் இன்ஸ்டன்டா ரிசல்ட் வந்துச்சு. அதுல வந்து சோலார் பிளக்ஸ்ன்றது தன்னம்பிக்கை. இப்போ அதுல என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா the person increasingly abandons the pattern of dependence on other people and is in a transition state of emptiness. The resulting freedom cannot be lived. இவர் யாரு மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லை, எல்லாமே தானே. அதாவது பிசினஸ் பண்றதாண்டாக்கா எல்லாத்தையும் தூக்கி தாழ்மையில எல்லாத்தையும் போட்டுது. அப்ப என்ன ஆட்டிடியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்க்ரீசிங்ல அப்ப யாரையுமே எடுத்துக்கிறது இல்லை, எல்லாரையும் கைவிட்டு இவரே இண்டிவிஜுவலா பண்றதால இஸ் நாட் ஈவன் பிசினஸ் பண்றவர இருந்தால் இஸ் நாட் ஏபிள் டு டு இஸ் பிசினஸ் ரைட் மேனர். என்ன காரணம் அப்படின்னா இவருடைய சக்கராவுடைய இந்த நான் சொன்ன இந்த பிரசன்ட் ஸ்டேட்ன்றதுதான் இம்பேலன்ஸ், அதாவது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி தான் இங்க பிரசன்ட் ஸ்டேட். பட் இவருடைய சக்கராவுடைய கலர் எப்படி இருக்குன்னா ஒயிட்ல இருக்கு. இது வந்து ரொம்ப
பிரச்சனை அப்படின்லாம் கிடையாது ஓரளவுக்கு. பட் ஹேஸ் டு இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப். எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அதான் டிசைர்டு ஸ்டேட். பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுங்கிற டிசைர்டு ஸ்டேட்டை தான் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ஏ ஃப்ரீ பர்சன் லிவிங் அவுட் மை பர்சனல் ஃப்ரீடம், ஐ எம் ஃபாலோயிங் மை இன்னர் கைடன்ஸ் அப்படின்றது என்னோட உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கரெக்டா பண்ணணும். ஹேஸ் டு அவர் வந்து அவருடைய தன்னம்பிக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், கொஞ்சம் அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றது தான் இதுல இருக்கு இன்ஃபர்மேஷன். இதுக்கடுத்து இது மாதிரி ஒவ்வொன்றா வரும். பட் அவருடைய பர்சனலே எல்லாத்தையும் சொல்லணும்னா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹார்ட் சக்கரா ஒன்று சொல்றேன். தி பர்சன் கேன் நாட் ஃபீல் ஜாய் பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் ஜட்ஜிங் அண்ட் ஆன்கோஷிங் தம்செல்ஸ். அவர் வந்து சந்தோஷமாவே இருக்கிறதே இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவர் வந்து ஏதோ சம் ரீசன். அப்போ அந்த ஹார்ட் சக்கரை எந்த கலர்ல இருக்குன்னா கிரீன் கலர்ல இருக்கணும். ஆனா அந்த ஹார்ட் சக்கரை எந்த கலர்ல ஷைன் ஆகுதுன்னா எல்லோ ஆரஞ்சுல. பட் இவருக்கு பிரசன்ட் ஸ்டேட்ல இருக்கிறது டிஃபெக்ட். பட் என்ன இருக்கணும் அப்படின்னு பண்ணா, ஐ எம் கைண்ட் ஆஃப் மை செல்ஃப் அண்ட் அக்செப்ட் அதர் பீப்புள் தி வே தே ஆர், ஐ ஃபீல் கிரவுண்ட்லெஸ் ஜாய். யாரையுமே வந்து இவரு என்ன நினைச்சிருக்காரோ அப்படித்தான் மத்தவங்க இருக்கணும்னு நினைக்கிறதால தான் இவர் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். இவர் என்ன பண்ண, யாரு என்ன மாதிரி வந்தாலும் அவங்களே அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டு அது இவருக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி கொண்டு வராம, இவரு என்ன ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காரோ இப்படிதான் என்கிட்ட வரவங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு சரியா வரல. அதனால இஸ் நாட் ஏபிள் டு பி ஹாப்பி. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இன்னொரு தாட் ஏதாவது ஒண்ணு. ஓகே, சோ இதுல வந்து 9 ரிசல்ட் வந்துச்சு. இது பர்சனல், அது எல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இப்போ இன்னொரு ரிப்போர்ட்டும் பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இவருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு என்ன டிஸ்டர்ப் ஆயிருக்கு, எந்த மாதிரி டிஸ்டர்ப் இருக்கு. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுடைய ஆரா, அது டிஸ்டர்ப் பண்ணது 2 ஃபேக்டர், ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். என்னென்னலாம் டிஸ்டர்ப் இருக்கு அப்படின்றத செக் பண்ணலாம். இந்த பயோ எனர்ஜெட்டிக் டிஃபரன்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி 48%. அதாவது இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு, எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி மேன்மேடு ஃப்ரீக்வன்சி, இந்த செல்போன்ல டவர்ல இருந்து வர்றது, இந்த மொபைல் மூலமா வர அந்த சென்சிட்டிவிட்டி, அது 48% என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சென்சிட்டிவிட்டி அவர் உடம்ப பாதிக்குது. எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னா 48. அது 30ல இருந்து 40க்குள்ள இருந்தா ஓகே, ஆப்டிமல். ஏன்னா எல்லாருக்கும் இந்த ரேடியேஷன் பாதிப்பு இல்லாமலாம் இருக்காது, எல்லாருக்குமே இருக்கும். பட் அது அதிகமா இருக்கும். பட் எத்தனை பர்சன்டேஜ் இந்த விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 48% சொல்றதால இட் ஹாஸ் டு பி டேக்கன் கேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வந்து 40. அப்போ ஸ்லீப்பிங் வந்து கரெக்டா இல்லை, அதை கவனிக்கணும். அப்புறம் சட்டல்ன்றது ஒண்ணும் இல்லை, எனர்ஜி பாடி, மைண்ட் பாடி, இன்டெலெக்சுவல் பாடி தான், அதுதான் சட்டல் பாடிங்குவாங்க. அந்த சட்டல் பாடி வந்து 40% கவனிக்கப்பட வேண்டியது. எத்தனை பர்சன்ட் அட்ரஸ் பண்ணணுன்றது. அதுக்கப்புறம் பிளானெட் வந்து பிளானெட்டோடைய ரேடியேஷன் எத்தனை பர்சன்டேஜ் பாதிப்புள்ள 39%. அதுக்கப்புறம் வந்து ஜியோபதி வந்து பூமியில அவர் எங்க வசிக்கிறாரோ கீழே பூமியில இருந்து வர ஜியோபத்திக் ஸ்ட்ரெஸ், அது எந்த அளவுக்கு அப்படின்னா 35% கவனிக்கப்படணும். அது 30 to 40 இருந்தா நம்ம விட்டுலாம். அதுக்கு மேல இருந்தா நம்ம என்ன பண்ணோம், அது சரி பண்ணோம். எப்படி சரி பண்றது அப்படின்னா, இந்த வைப்ரேட்னு இருக்கு பாருங்க. இந்த வைப்ரேட்னு அதை பண்ணிட்டு, இப்போ நான் இங்க வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒரு 17 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். 17 செகண்ட் நான் ரன் பண்றேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை பேலன்ஸ் பண்றதுக்கு ஐ எம் சென்டிங் ஃப்ரீக்வன்சி டு யூஸ் பயோ எனர்ஜெட்டிக். அவர் எங்கேயோ இருக்கலாம், பட் இது ஆட்டோமேட்டிக்கா திஸ் ஃப்ரீக்வன்சி சென்ட் யூஸ் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட். இது சைன். நீங்க கேட்கலாம், அது எப்படிங்க இங்கே வந்து போனா, அது எப்படி நான் இங்க பேசுறது நீங்க எங்க இருந்தோ நீங்க கேட்கறீங்களா, அது எப்படி? அது the same technology is applied for this also. அப்போ ஒரு என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு, உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. நான் இந்த மொபைல் நம்பருக்கு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நான் இந்த ஃப்ரீக்வன்சியை சர்ச் பண்ண எப்படி கனெக்ட் பண்ணோம், அதே மாதிரி இட் ஆல்சோ கனெக்ட்ஸ். அப்போ இவரை பத்திய டேட்டா ஏற்கனவே ப்ரொஃபைல் அவரை பத்திய இன்ஃபர்மேஷன் எடுத்ததால நான் என்ன ஃப்ரீக்வன்சி நான் இந்த வைப்ரேட் பண்ணணும், அது நேரம் அவருக்கு தான் போகும். அது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து சப்போஸ் இவருடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் என்ன இருக்கு இவருக்கு என்னன்றது அதையும் பார்க்கலாம். ஓகே, இதுல வந்து பேட்ச் ஃப்ளவர் ரெமிடி அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னன்னா இந்த ஃப்ளவர் மெடிசன் கிட்டத்தட்ட ஒரு 39 வகையான எமோஷனலுக்கு என்னென்னலாம் அதை சரி பண்ணலாம்ன்றது ஃப்ளவர் மெடிசன் பார்த்தேன். இங்க நான் என்ன பண்ணேன்னா, இவருடைய எமோஷனல் என்ன, அதுக்கு எந்த ஃப்ளவர் மெடிசனை ரெமிடியா கொடுக்கலாம் அப்படின்றத இங்க அனலைஸ் பண்ணும். இப்போ இவருக்கு என்ன இருக்குன்னா,
ஃபர்ஸ்ட் வந்து செரி ப்ளம் அப்படின்ற ஃபிளவர் மெடிசனை கொடுக்கறது ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்ன காரணம்னா, என்ன இஷ்யூ இருக்குன்னா, ஃபியர் ஆஃப் அன்கண்ட்ரோல்டு டெம்பரமெண்ட் அவுட் பிரேக்ஸ் அண்ட் பேனிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ பயம் இருக்கு, அதுக்கு வந்து இந்த செரி ப்ளம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வைல்டு ஓட் அப்படின்றத எதுக்காக அந்த ஃபிளவர் ரெமெடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, unclear goals and a deep dissatisfaction because you cannot find your life's purpose, ஏதோ சம்திங். ஸோ அதுக்கு அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்று இருக்கு. இப்போ இன்னொன்னும் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கோல். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து நான் வந்து எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தது, கோல் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க நீங்க வந்து பண்ணுங்க, உங்களுடைய என்ன கோல் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப உங்களுக்கு சொல்லுவாங்க, இதை அச்சீவ் பண்ணணும், நான் மாசம் வந்து எவ்வளவு சம்பாதிக்கணும், இல்ல நான் வீடு கட்டணும், இல்ல நான் வந்து கார் வாங்கணும், இந்த மாதிரி என்ன வேணும்னு அவங்களுடைய விருப்பம் இருக்கோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றத்துக்கு ஒரு விஷன் போர்டு, அதுக்கப்புறம் அதை விசுவலைஸ் பண்ணணும், அஃபர்மேஷன் சொல்லணும், விசுவலைஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஓவர் தி பீரியட்ல அந்த கோல் நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றதான். பட் இங்க எப்படின்னா, இங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு உங்க பயோ எனர்ஜெட்டி ஃபீல்டு எந்த அளவுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப இவருக்கு நான் என்ன பண்றேன்னா, ரெடிமேட் டெம்ப்ளேட்டே இருக்கு. இவருக்கு என்ன பண்றேன் வந்து, நம்மளே டைரக்டா என்ன வேணும்ன்றது ஸ்டேட்மெண்ட்டை டைப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற டெம்ப்ளேட்டை நான் எடுத்துக்கிறேன். என்ன டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன்னா, உதாரணத்துக்கு ஐ கேன் டேக் திஸ், ஐ எம் லிவிங் ட்ரூ காலிங், ஐ எம் பீஸ் மை செல்ஃப், strength, abilities, and I learn respect, I trust process, I have everything I need. இல்ல என்ன எடுத்துக்கலாம், I allow my inner, I reach both out, I protected. ஓகே, I am protected and safety அப்படின்றத ஒரு எடுத்துக்கிறேன், ஒரு கோல் ஸ்டேட்மெண்டா. இதுக்கு அவருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு எந்த அளவுக்கு சப்போர்ட், எதெல்லாம் அவருக்கு சப்போர்ட்டா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, எதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணுன்றது இதே வந்துருச்சு. இங்க பாருங்க ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல நான் சொன்ன அந்த அந்த வந்து அந்த இன்டென்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர்களோட செல்ஃப் ஒர்த் இருக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, ஃபினான்ஸ் நல்லா இருக்கு. எங்க பிரச்சனைனா கோல் இல்லை, அவர்கிட்ட கோல் இல்லை. ஸோ கோலை இம்ப்ரூவ் பண்ணலாம், கரியரை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓரளவுக்கு மற்ற ஓகே, பட் இதை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூ அப்படின்னு பண்ணும்போது என்னன்னா, எந்தெந்த ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அந்த ஏரியாவுக்கு உண்டான அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஹீலியே வந்து அவருக்கு என்ன தேவைன்றது அதுவே ரெடி பண்ணிச்சு. ஸோ இந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ரெகுலரா சொல்ல என்ன ஆகுதுன்னா, கான்சியஸா உள்ள போய் சப்கான்சியஸ்குள்ள போய் அதுதான் வந்து சப்கான்சியஸ் எதை நம்ம பதிய வைக்கிறோமோ அதை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ இதுதான் ரேடியேட் ஆகுது பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல. பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல என்ன இருக்கோ அதுதான் வந்து வெளியே எமோஷனா வெளியே வருது. அந்த எமோஷன் தான் எனர்ஜி, எனர்ஜி இன் மோஷன் தான் எமோஷன். அந்த எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். இப்ப இவருக்கு இதை வந்து வைப்ரேட் அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது வந்து அவருக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்டேட் ஆகும். இப்போ ஒரு 4 ரிப்போர்ட் உங்களுக்கு 3 ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். இப்ப அடுத்தது வேற என்ன பண்ணலாம்னா, இதுலயே கூட 129 ப்ரோக்ராம் இருக்கு, அதுக்கு டைம் இருக்காது. சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு இப்ப நிறைய ப்ரோக்ராம் இருக்கு, எந்த ப்ரோக்ராம் வேணுமோ அந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் ப்ரோக்ராம் இருக்கு. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிளிங்காக, நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ப்ளூ ஆப் மூலமா என்ன பண்ணலான்றதை உங்களுக்கு சொல்லி. இப்போ அடுத்தது ஹெல்த் ரிலேட்டடா ஒரு பெயின் இருக்கு இந்த இடத்துல, அதுக்கு என்ன பண்ணலாம், அந்த மாதிரி வேரியஸ் இஷ்யூஸ் இருக்கும்போது, உடம்புல இஷ்யூஸ் இருக்கும்போது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதுக்கு என்ன ஆப் அப்படின்னா, அதுக்கு வந்து பிங்க் ஆப்னு சொல்லுவாங்க. அந்த பிங்க் ஆப் மூலமா எப்படி பண்ணலான்றத நவ் ஐ எம் இன்வைட்டிங் மேடம். மேடம் ரெடியா நீங்க? ரெடி சார். ஓகே, பிங்க் ஆப் மூலமா எப்படி நம்ம வந்து சரி பண்ணலான்றது நீங்க டெமோ காட்டுங்க. ஓகே, மியூட்ல இருக்குமா?
அட்மிட் பண்ணுங்க. அட்மிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. சோ இப்ப நம்ம மெயினா வந்து நம்மளுடைய சஃபரிங்ஸ், பெயின் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஏரியாஸ்ல வந்து ரொம்ப சஃபரிங்ஸ் அப்படின்னா, இப்ப பாடி பெயின் ஆகட்டும், இல்லைன்னா வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லைன்னா வந்து மணி ரிலவெண்டா நமக்கு வந்து பினான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி, அதே நேரத்துல ஜாபோ கரியரோ சரியா இல்ல, அதுக்கப்புறம் மென்டல் ப்ரெஷர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் எப்படி இதுல இருந்து நம்ம வந்து நம்மள ரிலீவ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இதுல நம்ம இப்ப பாக்கலாம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெயின் எதுவும் எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு வந்து பாடி பெயின் ஆகட்டும், இல்ல ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, இங்க லோக்கல் ஸ்டிமுலேஷன், இதுல பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்டிமுலேஷன் இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த ப்ரோக்ராம்ஸ், இதுக்குள்ள இருக்கிற இந்த சப் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே 8 ப்ரோக்ராம்ஸும் பெயின் ரிலவெண்டான இதை வந்து ரிலீஸ் பண்றது. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிரானிக் பெயின், எந்த வகையான தலைவலியில முதுகுவலி எதுவாக இருந்தாலும் கிரானிக் பெயின் ரிலீவ் பண்றது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது வந்து சயாட்டிக்கா இல்ல ஸ்பைன்ல ப்ராப்ளமா இருந்ததுன்னா இது பல்லு வலிக்கு, இது வந்து முட்டி வலிகளுக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா மைக்ரேன் ஹெட்ஏக், கொத்து தலைவலி சொல்லுவாங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தூக்கமே இல்லை, இன்சாம்னியான்றது ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து தூக்கம் இல்லாத இருக்கு, வீட்டுல வயதானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிப்ரெஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒருத்தவங்களால வந்து தாக்கு பிடிக்கவே முடியல, அப்படி டிப்ரெஸ்டா இருக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம். இது வந்து ஆங்ஸைட்டி, தனக்கு என்ன பண்றதே தெரியல, ரொம்ப படபடப்பா இருக்கு, ஆங்ஸைட்டியா இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த 8 ப்ரோக்ராமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ப்ரோக்ராம் நான் கிளிக் பண்ணா இதுலயே பாருங்க, இங்க இமேஜ்லயே கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இயர் கிளிப்ஸ், ஏதர் இயர் கிளிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து அரிசி டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்னன்னா இது பாருங்க, இதுதான் வந்து இதுல எக்ஸ்ட்ராவா கொடுத்துருப்பாங்க, இது வந்து இயர் கிளிப்ஸ். இப்ப நம்ம வந்து இதுல காதுல வந்து இதை கிளிக் பண்ணிக்கணும். இதோட இன்னொரு எண்டை வந்து நம்ம டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிடணும். சோ இது மூலியமாவும் அந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து இதுல டிரான்ஸ்மிட் ஆகி நமக்கு வரதை பார்க்கலாம். இன்னொன்னு வலிக்கு அப்படின்றது அடுத்த ப்ரோக்ராம் நான் காட்டுறேன். இப்ப இதுல எப்படி நடக்கும்ன்றது நீங்க பார்க்கலாம். இப்ப நான் வந்து இங்க ஸ்டார்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன ஆகும்னா இந்த ப்ரோக்ராம் வந்து டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடும். சோ டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆன உடனேயே இப்ப பாருங்க, ப்ளூடூத்ல ப்ளூ லைட் எரியுதுன்னா ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது எப்படி கனெக்ட் ஆகும்னா ப்ளூடூத் வழியா தான் கனெக்ட் ஆகும். இன்னொன்னு கிரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகும். சோ அப்பனா ப்ரோக்ராம் வந்து ஆன்ல இருக்கு அப்படின்றது தெரியும். இப்ப பாருங்க, இங்க வந்து ஆக்சுவலா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரீக்வன்சியா இன்னும் வந்து சென்ட் ஆகல. ஏன்னா இதை நான் வந்து ஜஸ்ட் இதுலதான் வந்து போட்டிருக்கேன், ஆப்ல தான் போட்டிருக்கேன், நான் கனெக்ட் பண்ணல. உங்களுக்கு அது எப்படி இருக்கும்ன்றதுக்காக இதை இன்னும் கனெக்ட் பண்ணல. அடுத்த ப்ரோக்ராம் பிரேஸ்லெட்டுக்கானதை வந்து நான் காட்டுறேன், ஏன்னா அதுதான் இப்ப கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரிதான் எல்லா ப்ரோக்ராம்ஸும் இதுல இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆங்ஸைட்டி இருக்குன்னா அதுக்கும் இந்த மாதிரி நம்ம இயர் கிளிப்ஸோ இல்ல அடிசிவ் டேப்ஸோ போட்டுக்கலாம். இப்ப இவங்களுக்கு வந்து முதுகு வலியா இருக்கு, ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி அடிசிவ் டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சோ இந்த அடிசிவ் டேப்ஸை வந்து நம்ம அந்த எங்க பெயின் இருக்கோ அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரோட்ஸ் இதுல போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எலக்ட்ரோட்ஸை இதுல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எலக்ட்ரோட்ஸை பிக்ஸ் பண்ணி இதோட இன்னொன்னு ரெண்டு நம்ம டிவைஸ்ல கனெக்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நான் முன்ன காட்டின மாதிரி அந்த ப்ரோக்ராம் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அவங்களுக்கு செல்ஸுக்கு இது என்ன முக்கியமா இதுல தெரிஞ்சுக்கணும்னா, செல்லுலார் லெவல் அப்படின்னா அந்த ஒரு நம்ம உடம்புல இருக்க ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு, அத்தனை ட்ரில்லியன் செல்ஸ்க்கும் இது ஃப்ரீக்வன்சியா வந்து சென்ட் ஆகும். அது எப்படின்றத பார்ப்போம் இப்போ. சோ இப்ப இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரிதான் டிப்ரெஷன் ஆகட்டும், தூக்கம் இல்லாத இன்சோம்னியா ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இயர் கிளிப்ஸ் வந்து போட்டுக்கிறது நல்லா, இது வந்து எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். இப்ப அடுத்தது வந்து நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்றது பாத்தீங்கன்னா இங்க வருங்க நிறைய இப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் தான் வந்து நிறைய அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் சிஸ்டம், ஸ்ட்ரெஸ் அக்யூட்னு இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரேஸ்லெட் போடுறதுக்கு இமேஜ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா நான் அப்புறம் கையில வந்து பிரேஸ்லெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை வந்து வியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோட்ஸ் தனியா இருக்கும், இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, இந்த எலக்ட்ரோட்ஸ் வந்து இதுல பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எலக்ட்ரோடோட இன்னொரு ரெண்டை வந்து நான் இந்த வயரை வந்து இதுல டிவைஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இது என்ன பண்ணணும்னு பாக்கலாம். இப்ப நான் இங்க வந்து ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் கொடுத்தோடனே இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா டிவைஸ்ல இப்ப டிரான்ஸ்மிட் ஆயிட்டு இருக்கு. அதுலயே சொல்லுது இல்லையா, டிரான்ஸ்மிட்டிங் ப்ரோக்ராம் டு யுவர் டீலிங். அப்ப இதுல பாருங்க கிரீன் லைட் வந்து பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. அப்பனா அந்த ப்ரோக்ராம் இதுக்குள்ள வந்து வந்துட்டு இருக்கு. இது வந்து கிளவுட்ல இருந்து இங்க டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். சோ இது டிரான்ஸ்மிட் ஆன பிறகு என்ன ஆகுன்றது நம்ம இப்ப பார்க்க போறோம். அதாவது அந்த ஃப்ளோ
அந்த கரண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகி கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிறதை நம்ம வந்து பார்க்கலாம். கூடவே ஃப்ரீக்வன்சி அது வந்து ஹெர்ட்ஸ் எவ்வளவு தூரத்துக்கு அது மாறுபட்டுக்கிட்டே இருக்கு, என்னுடைய செல்லுலார் லெவலுக்கு என்னுடைய இப்ப இருக்கிற ஸ்டேட்டுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வன்சி தேவை அப்படின்றது அதுவே நிர்ணயிக்கும். அதுவே அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கும். அதே நேரத்துல இப்போ ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து எனக்கு ஹையரா இருக்குன்னா அதுவே ஆட்டோ கட் ஆஃப் மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு ரன் ஆகாது. அதுக்கப்புறம் திரும்ப தேவையாகும் போது திரும்ப ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இப்ப பாருங்களேன், இது மாதிரிதான் இருக்கும். சோ இப்ப வந்து 15% இருக்கு. இங்க வந்து இந்த ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டர் ஆனா கரண்ட் ஃப்ளோ ஆகலன்னு முன்னாடி சொல்லுச்சு. ஆனா நான் கொஞ்ச நேரம் பேசினோடனே இது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது ஆல்ரெடி நாங்க ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு வந்து 15% இன்டென்சிட்டில ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா யூஸ்வலா புதுசா பண்றவங்களுக்கு இந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னா இங்க பிளஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம இன்க்ரீஸ் பண்ண இங்க ஃப்ளோ ஆயிட்டே இருக்கிறத நம்ம இங்க பாக்கலாம். சோ இப்ப என்ன நடக்குது, ஃப்ரீக்வன்சி என்னுடைய செல்ஸுக்கு சென்ட் ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு ஃப்ரீக்வன்சின்றது இங்க மானிட்டர் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா 14.2 ஹெர்ட்ஸ் இருக்கு. சோ இது 14.2லயே இருக்குமான்னு அப்படி இருக்காது. கொஞ்ச நேரத்துல அதை அதிகரிக்கலாம், இல்லைன்னா கம்மியா ஆகலாம். இப்ப பாருங்க 67.3 ஹெர்ட்ஸ் வந்திருக்கு. சோ இது மாதிரி என்னுடைய பிரசன்ட் ஸ்டேட்டுக்கு என்னுடைய செல்ஸுக்கு என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி வேணும்னா இதுவே வந்து ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆயிக்கும். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமும் அதோடைய ஃபுல் டைமிங் பாத்தீங்கன்னா 57 மினிட்ஸ் இருந்தது. இப்ப என்ன ஆகும்னா நீங்க ஜஸ்ட் இதை போட்டுட்டு நீங்க உங்களோட இதுல வந்து ஷர்ட்ல கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இது எந்த விதத்துலயும் வந்து டிஸ்டர்பே பண்ணாது. இது முக்கியமா சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல. மைன்யூட்டான இண்டிவிஜுவலைஸ் மைக்ரோ கரண்ட் தான் வந்து இது வந்து நம்மளுடைய செல்ஸுக்கு வந்து சென்ட் ஆயிட்டு இருக்கும். சோ இது மூலியமா இது கண்டினியூ நம்ம கன்சிஸ்டன்டா ரன் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிறத நம்ம கட்டாயமா அதுல பார்க்க முடியும். சோ அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப்புக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. சோ அப்ப பாத்தீங்கன்னா மெயினா வந்து அக்செப்டன்ஸ் இல்லாத இருக்கும் போதோ இல்ல கான்பிடன்ஸ் இல்லாத இருக்கும் போதோ எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும் போதும் அவங்க வந்து சேலஞ்சஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் இதுல இருந்து நம்ம ரிலீவ் ஆகிறதுக்கு, அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம ஈஸியா ரிலீவ் ஆகிறதுக்கும், அந்த சேலஞ்சஸ் ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கும் இந்த சோல் சைக்கிள்ன்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ளேயே நமக்கு ஒரு அக்செப்டன்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இங்க வந்து ஹாப்பின்ற ப்ரோக்ராமே வந்து தனியா கொடுத்திருக்காங்க. சோ இந்த நேமிங் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸே பாத்தீங்கன்னா ஒரு லேமேனுக்கும் புரியக்கூடிய அளவுலதான் வந்து கொடுத்திருக்காங்க. ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப ஒருத்தவங்க கான்பிடன்ஸ் இல்லைன்னா ஈஸியா பாருங்க செல்ஃப் கான்பிடன்ஸ்ன்றது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எமோஷன்ஸ் அதிகமா இருக்குன்னா அப்ப எமோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே வந்து பிரேஸ்லெட்ஸ் அப்படி, அதாவது இங்க இமேஜை பார்த்தே நம்ம பிரேஸ்லெட்ஸ் யூஸ் பண்ணிக்கணுமா இல்ல இயர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணிக்கணுமா இல்ல அடிசிவ் டேப்ஸ் போட்டுக்கலாமான்றது இதுலயே வந்து கிளியரா கொடுத்திருக்கான். இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம ப்ரோக்ராம்ஸும் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாப் ரிலேட்டடா வந்து சொன்னாங்க இல்லையா, கரியர் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இப்ப வந்து இதுல ஜாப். சோ இப்ப வந்து ஜாப்ல வந்து ஒரு அவங்களுக்கு வந்து சரியான ஒரு கிடைக்கல, இல்ல அவங்க வந்து பாசிட்டிவ் இதுவா இல்ல நெகட்டிவிட்டா இருக்கு, அவங்களுக்கு வந்து கொலீக்ஸ்ல வந்து ஒரு காம்ப்ரமைசிங்கா இல்ல, எல்லாமே ஒரு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா இங்க பாசிட்டிவ் தாட்ஸ்ன்ற ப்ரோக்ராம் ரன் பண்ணிக்கலாம். இல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் இந்த மாதிரியான எக்ஸாஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றது மூலியமா அதுல இருந்து அவங்க வந்து ரிலீஸ் ஆகிறத வந்து பார்க்க முடியும். இப்ப பாருங்க, நான் ஜஸ்ட் ஆக்டிவேஷன் கிளிக் பண்ணா இதேதான் பிரேஸ்லெட்டை வந்து நம்ம வேர் பண்ணிக்கணும், நம்ம கைகளை வேர் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் சிம்பிள், நம்மளோட என்ன இது பண்ணணும்னா ஸ்டார்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா அந்த ப்ரோக்ராம் இதுல டிவைஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆயிடும். டிரான்ஸ்மிட் ஆன பிறகு அது வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். சோ இதேதான் நமக்கு எல்லா ப்ரோக்ராம்ஸ் உடைய நேச்சரும். இப்ப அதே மாதிரி இப்ப மணி ஃப்ளோக்குன்னு சொன்னாங்க இல்லையா. சோ மணி ஃப்ளோக்கு எல்லாருக்குமே தெரியும், சக்ராஸ்ல வந்து ரூட் சக்ரா, அதாவது மூலாதார சக்ரா நல்லா ஆக்டிவா இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நாங்களே இதை வந்து நாங்க டெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த ரூட் சக்ராவை தினமுமே நாங்க ரன் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப நம்ம ரன் பண்ண பார்க்கும்போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கான பிசினஸ்ல இருந்து அவங்க கிளைண்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம், அந்த மணி ஃப்ளோ வந்து அதிகரிக்கலாம். இல்ல வேற எங்கேயாவது இருந்து அவங்களுக்கு மணி ஃப்ளோ வரணும்னாலும் எதுவா இருந்தாலும் அந்த தடைகளை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராமும் இது நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இது ஃபுல்லா எல்லாமே வந்து இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம்ஸ். இந்த முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா செல்ஸ்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்.
அதாவது அந்த அடைப்புகளை வந்து நம்ம ரிலீஸ் பண்றது, அந்த பாத்வேஸை வந்து எனர்ஜி பாத்வேஸை நம்ம கிளியர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த அடைப்புகள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்ப அந்த கரண்ட் நல்லா ஃப்ளோ ஆகும், அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகரிக்கும். ஸோ ஃபர்ஸ்டே சார் சொன்னாங்களா ரேடியோவை டியூன் பண்றது, அது மாதிரிதான். ஸோ நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை நம்ம எவ்வளவு தூரம் டியூன் பண்ணி அதை இன்க்ரீஸ்டா வச்சுக்கிறோமோ, ஸோ யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி எப்பவுமே அபண்டன்ஸ் தான் சொல்லிட்டே இருக்காது. அப்ப அந்த அபண்டன்ஸ் ஃப்ரீக்வன்சியும் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியும் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கான விஷயங்கள்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது, நம்ம கண் கூட பார்க்க முடியும் அந்த வைப்ரேஷனாலே. இதுல இன்னொரு இது என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளால பிரேஸ்லெட் போட்டுக்க முடியல, வெளியில இருக்கும், மீட்டிங்ல இருக்குன்னா இந்த டெஸ்லா காயில் வந்து இருக்கு. இந்த டெஸ்லா காயில் தனியா இருக்கும். இந்த டெஸ்லா காயில நம்ம இந்த டிவைஸ்ல வந்து எடுத்துட்டு இந்த ஒயரை எடுத்துட்டு நம்ம இந்த டெஸ்லா காயில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதையும் வந்து ஷர்ட்ல பின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலியமாவும் நம்ம ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ண முடியும். ஸோ இது கூடவே வந்து முக்கியமா என்ன சொல்லணும்னா, இந்த டிவைஸ் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா தெரியல, இது பேர் வந்து மேக் ஹீலின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக் ஹீலி என்ன பண்ணோம் பாத்தீங்கன்னா, 4 பக்கமும் 4 டைமென்ஷன்ஸ்லயும் 3 ஃபீட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் எலக்ட்ரோஃபோர்ஸை வந்து எமிட் பண்ணிட்டே இருக்கும். சோ இதுக்குள்ள அதாவது 9 அடிக்கு வந்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இதுல இருக்கு, இதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. முக்கியமா ப்ராஸ்பரிட்டின்ற ப்ரோக்ராம் இருக்கு. சோ ப்ராஸ்பரிட்டிக்கான ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுல, நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல அந்த ப்ராஸ்பரிட்டிக்கான ஃப்ரீக்வன்சி அதிகரிக்கும் போது நமக்கு ப்ராஸ்பரிட்டி அதாவது மேனிஃபெஸ்டேஷனும் மணி ஃப்ளோவும் அதிகரிக்கிறத நம்மளால கண்கூட பார்க்க முடியும். சோ இதெல்லாம் தான் வந்து பிங்க் ஆப்பை பொறுத்து நிறைய இருக்கிறது. இதுல டவுட்ஸ் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். ஓவர் டு சார். நீங்க மியூட்ல இருக்கீங்க. நீங்க 2 பார்த்துக்கீங்க. ஒண்ணு வந்து ப்ளூ ஆப், இன்னொன்னு வந்து பிங்க் ஆப். மத்தவங்க மியூட் பண்ணிடுங்க. மேடம் வணக்கங்க சார். இது கொஸ்டின் ஆன்சர் செஷன் வரும்போது நீங்க கேட்கலாம் சார். இப்ப அப்போ நீங்க பண்ணுங்க, இன்னும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா Q&A செஷன் இருக்கு, அதுல பண்ணலாம் சார். ஓகே ரைட். இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். 2 இருக்கு. ஒண்ணு வந்து ப்ளூ ஆப், பிங்க் ஆப்னு சொல்றோம். ப்ளூ ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்களுக்கு ஃப்ரீக்வன்சியை பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கு அவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு பக்கத்துல இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் இருந்தாலும். இப்ப என்னுடைய கிளைண்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க, துபாயில இருக்காங்க, மலேசியால இருக்காங்க, சிங்கப்பூர்ல. பட் இவங்க நேர்லயே வராம நான் இங்க இருந்தே ஸ்மார்ட்ல இருந்தே இந்த டிவைஸ் மூலமா அவங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஆராய்ச்சிக்கார அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குன்றதை அதை டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு இங்க இருந்து ரிமோட் மூலமா ஹீலிங் பண்றோம். அந்த ரிமோட் மூலமா எப்படி பண்றது அப்படின்னா அந்த டெக்னாலஜி பேர் வந்து குவாண்டம் என்டாங்கிள். இன்னொன்னு வேற பிசிக்கல் டைரக்டா வரவங்களுக்கு டைரக்டா ஒரு சில இப்போ பிசிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த மைக்ரோ கரண்ட் மூலமா செல்லுலார் லெவல்ல டைரக்டா அப்ப அதை கரெக்ஷன் பண்றது வந்து பிங்க் ஆப் மூலமா பண்ணலாம். 2 இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம உடம்பு ஒரு ஆண்டனா மாதிரி. நம்ம என்ன ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்றோமோ அதை தான் பிரபஞ்சத்துல இருந்து அட்ராக்ட். ஒரு ரேடியோ டவரோட கனெக்ட், ஒரு டிவி எதனோட கனெக்ட் ஆகும். வீட்டுல இருக்கிற டிவி அந்த எல்லாமே எப்படி வேலை செய்யணும்னா ஆண்டனால இருந்து தான் சிக்னல் ரிசீவ் பண்றோம். அதெல்லாம் எதனோட ஒரு ப்ரோக்ராம் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் எங்க அப்ளேட் பண்றாங்க, சேட்டலைட். அப்போ அது எங்க கனெக்ட் ஆகும், சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகும். நம்ம எதனோட கனெக்ட் ஆகும், நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அதை அட்ராக்ட் பண்ணலாம். எப்படி அட்ராக்ட் பண்றோம்னா நம்ம தான் அட்ராக்ட் பண்றோம் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி மூலமா. அப்போ அந்த சப்போஸ் நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை சரியா எமிட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம டிவைஸ் மூலமா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியை ஹார்மோனைஸ் பண்றோம். சோ இவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கோமே, இவ்வளவு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இதுக்கு அப்பப்போ ஃப்ரம் டைம் டு டைம் இதுக்கு வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு. தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, தெலுங்குல இருக்கு, கன்னடத்துல இருக்கு, ஹிந்தில இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லுமே இதுக்கு ட்ரைனிங் அப்பப்போ ஃப்ரம் டைம் டு டைம் நேரடி ட்ரைனிங் இருக்கு. இன்னொரு ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஜூம்லயும் ட்ரைனிங் இருக்கும்போது அட்டன் பண்ணி பார்த்துருக்கு. இப்போ அடுத்தது இதுல என்ன பெனிஃபிட்? சரிங்க, இந்த சயின்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம், இந்த ஹீலி பார்த்தோம், ஓகே, இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, இந்த டிவைஸ் மூலமா உங்களுடைய பர்சனல் அதாவது உங்களுடைய ஹெல்த்தையும் ஹார்மோனைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மென்டல் எமோஷனல் ஏதாவது இருந்தாலும் அதையும் சரி பண்ணிக்கலாம், உங்களுக்கும் சரி பண்ணிக்கலாம். உங்களுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் சேலஞ்சஸை நீங்க ஓவர் கம் பண்ணலாம் த்ரூ திஸ். இன்னொன்னு, உங்க ஃபேமிலியில அத்தனை பேருக்கும் நீங்க பண்ணலாம். இப்ப நான் இந்த டிவைஸ் என்கிட்ட இருக்கிறதால
இப்போ திடீர்னு ஒரு நாள் நைட்டு வயிற்று வலி, ஏன்னா அது சாப்பிட்டது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதால கொஞ்சம் ஸ்டமக் பெயின் ஆகிடுச்சு. அந்த டைம்ல டாக்டர்கிட்ட போக முடியாது. அப்போ நான் என்ன பண்ணேன், நான் டிவைஸை யூஸ் பண்ணி நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன். எனக்கு 1 மணி நேரத்துல சரியாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, டயபிட்டிஸ். இப்போ இந்த டயபிட்டிஸ் வந்து எனக்கு கால்லாம் குத்தம். அப்போ அதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி நான் ரெகுலரா பண்றதால இப்போ எனக்கு வந்து சரியாயிருக்கு. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, பட் ஓரளவுக்கு இன்னும். பட் ஐ லவ் டு கண்டினியூ இட். பணம் பணம் பணத்துக்கு வந்து என்னன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி. மேடம் சொன்னாங்க இல்லையா, மூலாதார சக்கரா வந்து சக்கராவை டியூன் பண்ணும்போது அதுக்குண்டான ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருக்கும்போது வேற ஏபிள் டு அட்ராக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு பாத்துக்கலாம், உங்க ஃபேமிலியும் பாத்துக்கலாம். இது மட்டும் இல்லாம இதை வச்சு நீங்க சர்வீஸும் பண்ணலாம். எப்படி ஒரு பிராணி ஹீலர் எப்படி அவங்க சர்வீஸ் பண்றாங்க, ஒரு ரேக்கி ஹீலர் எப்படி அவங்க சர்வீஸ் பண்றாங்க, ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் எப்படி அவங்க சர்வீஸ் பண்றாங்களோ, அது மாதிரி இந்த டிவைஸை வச்சு கூட நீங்களும் இந்த மாதிரி இதை வச்சு பிசினஸும் சர்வீஸும் பண்ணலாம். உங்களுக்கும் உங்க வீட்டுக்கு மட்டும் இல்லாம வேற யாருக்காவது பண்ணும்போது இது மூலமா நீங்க ஒரு ஃபீஸ் பிக்ஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். இது மூலமா ஒரு ஆண்டர்பிரினியல் டெவலப்மெண்ட் ஆகுது, ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் டெவலப் ஆகுது, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மினிமம் நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தா கூட, பட் இத பகுதி நேரத்துல ஒரு நாளைக்கு ஒரு கிளைண்ட் தான் நீங்க பாக்குறீங்க, அவருக்கு வந்து ஒரு கிளைண்ட் தான் நீங்க சர்வீஸ் பண்றீங்கன்னா கூட ஒரு மாசத்துக்கு 20 கிளைண்ட்டை பார்த்தாலே மினிமம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டிவைஸை வாங்கி பண்றவங்க அவங்ககிட்ட பேசி அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் நான் அவங்ககிட்ட சொல்றேன். இது மட்டும் இல்லாம சப்போஸ் இதையே நீங்க சப்போஸ் பிசினஸா பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் நீங்க அது உங்க இஷ்டம் பண்ணலாம். பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டெஸ்டிமோனி இருக்கு, பட் இப்போ டைம் இல்லை டெஸ்டிமோனி சொல்றதுக்கு. இது எங்க வாங்கலாம் என்ன ஏதுன்றது. இப்போ எங்கெங்க கிடைக்கும் இது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்க கிடைக்கும் அப்படின்னா, இதுக்கு ஆபீஸ் வந்து டெல்லியில இருக்கு, ஜெர்மன் ப்ராடக்ட் ஆபீஸ் ரீஷாப் டெல்லியில இருக்கு. இதுக்கு இன்னொரு ஆபீஸ் வந்து பெங்களூர் இருக்கு. பெங்களூர்ல தான் நமக்கு எல்லாமே டெலிவரி பண்ணுவாங்க. இது டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு. டிவைஸ் என்னமோ ஒண்ணுதான், பட் இட் ஹாஸ் காட் டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ். அந்த எடிஷன் எப்படி இருக்கு பார்த்தோன்னா, எசென்சியல், கோல்டு, ஹோலிஸ்டிக், ரெசனன்ஸ் பிளஸ் டிஃப்ரெண்ட் எடிஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம மேடம் சொன்னாங்க 229 ப்ரோக்ராம் உள்ள அந்த எடிஷனுக்கு பேர் வந்து ஹீலி ப்ரொஃபஷனல் எடிஷன். பட் இதுக்கெல்லாம் எவ்வளவு காஸ்ட்டுங்க அப்படின்னா, அஃபோர்டபுள் காஸ்ட் தான். ஏன்னா அது பாத்தீங்கன்னா 50 lakhs to 1 crore. பட் இது அந்த அளவுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. இது ஆல்மோஸ்ட் அதுல இருந்து அப்படியே 80 to 90% குறைஞ்சிருக்கும். இதுல பிரைஸ் பாத்தீங்கன்னா, இதுல டாப் 3 எடிஷனுக்கு ரெசனன்ஸ் பிளஸ் ப்ரொஃபஷனல் எடிஷன்லாம் வந்து 30% டிஸ்கவுண்ட்டும் இருக்கு. இப்போ என்ன இருக்கு, இப்ப நான் என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து எடுத்தவன், ஏன்னா நான் ஏற்கனவே வந்து நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட். நான் வந்து 2018 இருந்து நான் இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். அது வந்து ட்ரில்லியன் போட்டோகிராஃபி பயோவெல் டிவைஸ். அது வந்து நான் ரஷ்யாவில இருந்து இம்போர்ட் பண்ணி நான் அது வந்து அதை எடுத்து அது மூலமா ஒரு 3000 பேருக்கு நான் வந்து கவுன்சிலிங் பண்ணியிருக்கேன். அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு, எனர்ஜி சென்டர், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆர்கன் எல்லாமே பார்த்து நான் சொல்லியிருக்கேன். பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதுக்கப்புறம் நான் 8 மாசம் மட்டும் தான் இந்த டிவைஸ் கேள்விப்பட்டேன், நான் பார்த்தேன், நான் ஒர்க் பண்ணி பார்த்தேன். சரி, இருந்தாலும் அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வாங்கின உடனே நான் என்ன பண்ணேன்னா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் என்னெல்லாம் எனக்கு எதிர்பார்க்கணும் அதெல்லாம் ஒர்க் பண்ணுதாரு, அதெல்லாம் ஒர்க் பண்ணுச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்றத தான் நான் இங்க பண்ணேன். சரி, உங்களுக்கு இந்த மீன் டைம் இன்னொரு தகவல் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ 24 மணி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் ரொம்ப பெருசாலாம் போகாதீங்க, அது ஸ்மார்ட்டா இருக்கணும். பிக்கப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம், அது பணம் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருக்குங்க. ஆனா பணத்தை எக்ஸாம்பிள் சொல்றாங்க, இல்ல பணமே வச்சுங்க. இப்போ ஃப்ரீக்வன்சி மேட்சிங். இப்போ உதாரணத்துக்கு பணம், இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது. இப்போ இந்த பணத்தை பர்ஸ் அப்படி ஓபன் பண்ண உடனே என்ன பர்ஸ்ல ஒண்ணுமே இல்லை. இப்ப ஒண்ணுமே இல்லைன்னா உங்களோட தாட் ப்ராசஸ் என்னவா இருக்குன்னா, பர்ஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னும் போது உங்களுடைய ஃப்ரீக்வன்சி லோ ஃப்ரீக்வன்சியா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னா லோயர் ஃப்ரீக்வன்சி. நீங்க எந்த மாதிரி எமிட் பண்றீங்க, உங்க ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு அப்படின்னா டிஸ்ஹார்மோனைஸ், ஐயோ இல்லையே, ஐயோ பணம் இல்லையே. அப்போ நீங்க என்ன அட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒண்ணுமே வராது, இருக்கதான் போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம தான் ஒரு ஆண்டனா. நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்றோமோ அது மேட்ச் ஆகி வரும். 93.5 நீங்க டியூன் பண்ணீங்கன்னா 93.5 அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகி பாட்டு கேட்பீங்க. அதே மாதிரி பணம் இல்லையே அப்படின்னு நீங்க மைண்ட்ல அந்த எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா பணம் இல்லாம வராது. நான் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்ன்றதால நான் வந்து கிட்டத்தட்ட ஸ்ட்ராங்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ட்ரைனிங்கே வந்து 15 வருஷம் பண்ணியிருக்கேன்.
அதனுடைய அடிப்படையில சொல்றேன், நீங்க எந்த மாதிரி என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். பணம் இல்லை அப்படின்ற உணர்வு நீங்க வெளிப்படுத்தினா அந்த ஃப்ரீக்வன்சி உங்களை பணத்தை அட்ராக்ட் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பணம் உங்ககிட்ட இருக்குது, பணம் இருந்தால் பணத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. இப்ப நீங்க கேட்கலாம், ஏங்க என்கிட்ட பணம் இல்ல, இல்லாதானே நான் கேட்க முடியும் அப்படின்னா, ரூல் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் திஸ் யூனிவர்ஸ் டஸ் நாட் bless you, it does not blame you, it does not punish you, it attracts what you attract. நீங்க எந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்துறீங்க அப்படிதான். அப்ப நீங்க இருக்கிறது, அப்ப நீங்க என்ன பண்ணணும், இல்லைன்னா கூட இருக்கிற மாதிரி ஃபீலிங்கை நீங்க கிரியேட் பண்ணி வைப்ரேட் பண்ணா யூ கேன் அட்ராக்ட். இப்போ உங்களுக்கு சிம்பிளா ஒரு சின்ன பணம் வேணும் அப்படின்னா, வேணும் ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, நாளைக்கு கண்டிப்பா வேற வழி இல்ல, வந்தே திருணும் போது நீங்க பயங்கர எஃபோர்ட்டை போட்டு எப்படியாவது அச்சீவ் பண்ணியே திருணும், நாளைக்கு பணம் வந்துரும், வந்து இதை முடிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங் ஃபீலிங்கை நீங்க வெளிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு சோர்ஸ் மூலம் வந்துடும். பட் எப்படி வரும், அது எப்படி தெரியும், வராது பொழுது அது கஷ்டம்தான். அப்படின்னா நீங்க எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வெளிப்படுத்துறீங்க, இயலாத ஃப்ரீக்வன்சி, அப்போ அதான். சோ எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வெளியே அனுப்புறீங்களா அப்படிதான். அப்போ இல்லவே இல்லை, ஆனா இருக்கு, நான் ஃபீலிங் என்னால மாத்த முடியாது, நான் என்ன பண்றது, டோன்ட் வரி, டேக் திஸ் டிவைஸ். இந்த டிவைஸ் மூலமா உங்க ஃப்ரீக்வன்சியை ஹார்மோனைஸ் பண்ணிக்கலாம், வேற ஒண்ணும் கிடையாது. ஃப்ரீக்வன்சி ஹார்மோனைஸ் பண்ணிக்கலாம், நான் டெஸ்ட் பண்ணிப்பான். சரி, இப்போ என்னங்க பண்ணலாம், வாட் நெக்ஸ்ட்? இந்த டிவைஸை பத்தி பார்த்தாச்சு, சயின்ஸ் பார்த்தீங்க, அது எப்படி ப்ராக்டிக்கல் டெமோ உங்களுக்கு பிங்க் ஆப் மூலமா ப்ளூ ஆப் மூலமா பார்த்தாச்சு. வேற என்ன பண்ணலாம், ஒரு ஆர்ஆர் ரிப்போர்ட் நீங்க எடுத்து, எப்படி ஃப்ரீ, இட் இஸ் சார்ஜ். யாருக்கிட்ட கேட்கறதுங்க, இந்த லிங்கை உங்களுக்கு யாரு கொடுத்தாங்களோ, இப்போ இந்த மீட்டிங்க்கு, நீங்க ஜூம் மீட்டிங்க்கு லிங்க் நீங்க உங்களுக்கு கிடைச்சது, அந்த லிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றீங்க. யார் மூலமா உங்களுக்கு கிடைச்சதோ அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள ஃப்ரீயா ரிப்போர்ட் கேளுங்க, ஆர்ஆர் ரிப்போர்ட். நான் ஏற்கனவே ஆர்ஆர் ரிப்போர்ட் ஒருத்தருக்கு அனலைஸ் பண்ண இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆர்ஆர் ரிப்போர்ட்டை கேளுங்க, அந்த ஆர்ஆர் ரிப்போர்ட்டை வாங்க, நீங்க பாருங்க. நீங்க நான் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நீங்களே ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி உங்களுக்கான விஷயங்கள் அதெல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. ஏன்னா உங்களை பத்தி உங்களுடைய சர்வைவல், சந்தோஷம், தன்னம்பிக்கை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், உங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டிஸ், கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது அந்த ரிப்போர்ட் உங்களுக்கு சொல்லும். அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லணும்னா, உங்க தாட் மட்டும், இந்த என்ன பிரசன்ட் தாட், உங்களுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ்னா டிசைர் ஸ்டேட் என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லாம, இந்த தாட்டு உங்களுக்கு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, நீங்க இந்த லைஃப் தீம்ல ஜெனரேட் பண்ண தாட்டா, இல்ல திஸ் தாட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஒரு பேரண்டா, இல்ல கிராண்ட் பேரண்டா, இல்ல ஆன்சஸ்டரா, இல்ல கார்மிக் தாட்டான்றது எல்லாமே இந்த ரிப்போர்ட்ல வந்துடும். அந்த ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, உங்களுக்கு அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த 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 டிவைஸை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஐயோ என்ன காஸ்ட்ன்றது, காஸ்ட் நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சுக்கன்னா இதேதான். இந்த ரிப்போர்ட்டை வாங்கும் போதே அவங்ககிட்ட எவ்வளவுங்க காஸ்ட்னு கேளுங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க வாங்கி நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு வாங்கிட்டீங்க, யூஸ் பண்ணுங்க, உங்க ஆரா போட்டு பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய பிசிக்கல் எதா இருந்தாலும் பண்ணி பாருங்க. ஒரு வாங்கி ஒரு 14 days வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னா வச்சுங்க, இல்லைன்னா திருப்பி கொடுத்துருங்க, பணத்தை வாங்கிடுங்க, ரீஃபண்ட். சோ என்ன இருக்குன்னா 14 days ரீஃபண்ட் பாலிசி இங்க இருக்கு. டிவைஸை வாங்குறீங்க, ஆர்டர் போடுறீங்க, பெங்களூர்ல இருந்து தான் டிஸ்பேச் ஆக போகுது, டைரக்டா நீங்க ஆன்லைன்ல தான் பண்ண போறீங்க. யார் மூலமா வாங்க போறீங்களோ, யாரு உங்களுக்கு சொன்னாங்களோ அவங்களுடைய அஃபிலியேட் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வாங்க போறீங்க. அப்படி வாங்கி அதை யூஸ் பண்ணி பாருங்க. அது எத்தனால உங்ககிட்ட கைக்கு வந்து ஒரு 14 days பீரியட் இருக்கு. இந்த நாட்குள்ள நான் சொல்ற ரிப்போர்ட்லாம் அவங்க சொல்லுவாங்க, என்னென்ன ரிப்போர்ட்லாம் உங்களுக்கு திருப்தி இருக்கும் பட்சத்தில் நீங்க வச்சுக்கோங்க. திருப்தி இல்லை அப்படின்னா திருப்பி 14th டேவே திருப்பி எப்படி பாஸ் வந்தோ அதே மாதிரி எல்லாத்தையும் காட்டி திருப்பி அமைச்சிருங்க, ஒரு பைசா கேட்க மாட்டாங்க, தட் வில் பி ரீஃபண்டட் டு யூ. ஸோ இப்போ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நவ் ஓவர் டு யூ. நீங்க யாருக்கு என்னது கிளாரிபிகேஷன் தேவைன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கேட்பேன். இந்த மீன் டைம் கொஸ்டின்ஸ் இருந்தது, நான் கொஸ்டின்ஸ் என்னன்றதை பார்த்தேன். மேடம் பாத்தீங்களா? கொஸ்டின்ஸ் இருக்காதுல்ல சாட் பாக்ஸ்? மெட்டீரியல் ஏதாவது அவைலபிளான்னு கேட்டிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் நாங்க இந்த ஆரா செக் பண்ணும்போது வேர் இஸ் த கிளைண்ட்னு கேட்டீங்க இல்லையா,
கிளைண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் அவருடைய பயாலஜி, அவருடைய வைப்ரேஷனை நான் போன்ல கேப்சர் பண்ணிட்டு அது மூலமா அனலைஸ் பண்ணாலும் பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. இட் மே பி இன் டிஸ்டன்ஸ். இப்ப டைம் இல்லை, இல்லைன்னா ஆடியன்ஸ்ல யாராவது ஒருத்தரோட நான் அனலைஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, இன்னொன்னு ஐ எம் அட் மலேசியா, கேன் யூ எக்ஸாமின் மை ஹெல்த்? ஓ எஸ் யூ. நீங்க மலேசியால எங்க இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் உங்களுடைய வைப்ரேஷனை நான் கேப்சர் பண்ணிட்டு பண்ணலாம். பட் நான் மட்டும் இல்ல, உங்களுக்கு யார் இந்த லிங்கை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு டைரக்டா போன் அடிச்சு நீங்க இந்த வேறவர் யூ ஆர் நீங்க போன் பண்ணி அவங்களுக்கு வந்து கேளுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரிப்போர்ட் எடுத்து கொடுப்பாங்க. அடுத்தது, ஹாய் சார், ஐ எம் ஃப்ரம் திருச்சி, ஐ எம் ரெடி ஃபார் த டெஸ்ட் இன் திஸ் பாசிபிள் டு கனெக்ட். இங்க பண்ண முடியாதுங்க, எனக்கு டைம் இல்லை, அதனால தான் நான் பண்ணல. பட் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், யார் உங்களுக்கு லிங்க் கொடுத்தாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க விட்டு நீங்க ரிப்போர்ட்டை வாங்கி பாருங்க. த ரிசல்ட்ஸ் ஓகே பிரசன்ட். வாட் இஸ் த நார்மல் பர்சன்டேஜ்? நார்மல் பர்சன்டேஜ் நான் சொன்ன பர்சன்டேஜ் அப்படின்றதுன்னா என்ன பர்சன்டேஜ் ஸ்டேட்டோ அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட்டபிளா இருக்க ரெலவெண்ட் தான் அங்க பர்சன்டேஜ். அது ஒண்ணு இந்த பர்சன்டேஜ் ஸ்டேட்னு சொன்னது. பட் இதுல நான் ஃபர்ஸ்ட் சக்கரா ரிப்போர்ட் ஆகும்போது ஒவ்வொரு சக்கரவும் எத்தனை பர்சன்டேஜ் சொன்னேன். ஆப்டிமல் பர்சன்டேஜ் இஸ் 90%. இது 90% என்ன இருக்குன்னா, லோ இருக்கு, மிடில் இருக்கு, ஹை இருக்கு. ஹைன்றது அபோவ் 90. பட் மிடில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 to 90 மிடில். 80 கீழே இருக்கும்போது லோவா இருக்கும். சார், இஸ் தேர் எனி ரீடிங் மெட்டீரியல் டு பி அண்டர்ஸ்டாண்ட் வாட் டஸ் இஸ்? இந்த இதுல என்ன இருக்குன்னா, ஹீலி அகாடமி இருக்கு. அகாடமி வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து வீடியோவா இருக்கு. இப்ப நான் வந்து புதுசா நான் வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், நான் ட்ரைனிங் மூலமா அட்டன் பண்ணாலும் பட் அந்த ஹீலி வெப்சைட்ல வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் டேஸ் வாங்கிட்ட உடனே அதுல இருக்கிற ஹீலி அகாடமியில போய் நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிச்சுட்டு அதுவே சர்டிபிகேஷனும் குத்துவாங்க நமக்கு. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் சின்ன ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி ஒரு ஆன்சர் பண்ண வேண்டியது பண்ணா உங்களுக்கு சர்டிபிகேஷனும் கிடைச்சு. ரீடிங் மெட்டீரியல் இருக்கு, ரீடிங் மெட்டீரியல் இருக்கு, எங்க வீடியோவும் இருக்கு. நீங்க உங்களுக்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணாலும் அவங்க பண்ணலாம். டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ், இன்சோமினியா, மைண்ட் வீக்னஸ், பாடி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கியூர் ஆகுமா? ஆகும். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு 25 பேருக்கு நான் வந்து ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஹீலிங் ஏற்கனவே வந்தவங்க மறுபடியும் கூட ஹீலிங் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி வராங்க. அதுவும் இன்னும் சொல்ல போனா நான் எக்ஸ்க்ளூசிவா வந்து ஒரு பிசினஸ்ல அவங்களுக்கு சக்சஸ் இல்லை அப்படின்னும் போது பிசினஸ்க்காக என்கிட்ட வருவாங்க. அந்த பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்க நேரில் கூட நான் பார்த்தது இல்லை. எனக்கு கிளைண்ட்ஸ் கேரளாவில் இருக்காங்க, அவங்க நேரில் வரல. இங்க இருந்து ரிமோட் மூலமா அவங்க அனலைஸ் பண்ணி அவங்களுக்கும் பண்ணிருக்கேன். ஓகே, வேற ஏதாவது நீங்க கிளாரிபிகேஷன் வேணா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். கீழே ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க, ஹேண்ட் ரைஸ் பண்றதுக்கு. சரி, யாரோ ஒருத்தங்க நெகட்டிவ் பர்பஸ்க்கு இது வந்து யூஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. யூஸ் ஆகும். நெகட்டிவ் பர்பஸஸ் அது வந்து யூஸ் ஃபார் நெகட்டிவ் அது பண்ண முடியாது. இது எல்லாமே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான் இதுல இருக்கு. இல்ல அது டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி ஹார்மோனைஸ் பண்றதுதான். ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ஹார்மோனைஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட கிடையாது, அது கிடையாது, தெரியாது, அது இல்ல. ஓகே, எழில் நீங்க கால் பண்ணி நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க. ஓகே, எழில் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, உங்களை அட்மிட் பண்றேன். எழில் அரசு சொக்கலிங்கம். எஸ். ஹலோ. எஸ், சொல்லுங்க. அதான் சார், இப்போ மேடம் கேட்டாங்களா, இப்போ தப்பாக யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. ஸ்டேட்மெண்ட்னா இதுல வந்து அஃபர்மேஷன் வந்து ஐ எம் ஹெல்தி அந்த மாதிரி. அதே இது வந்து நீங்க டைப் படிச்சுட்டு லைக் மற்றவங்க வந்து வேற யாருக்காவது அந்த இது கிடைச்சது, அது ஆப் கிடைச்சதுன்னா அது வந்து மிஸ்டைப் பண்ணி பண்ணாங்கன்னா அதுவும் பாசிபிலிட்டி. ஸ்டார்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்தா அது எப்படி? இல்ல புரியல, இல்ல கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. ஸ்டேட்மெண்ட் நீங்க அந்த இதுல ஆப் எனி ஸ்டேட்மெண்ட், அதாவது அவர் வந்து நீங்க நிறைய இது ஸ்டேட்மெண்ட் அவைலபிள் இருக்குது காமிச்சிங்க. ஐ எம் ஹெல்தி அந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட் காமிச்சிங்க. ஸ்டார்ட் அந்த செலக்ட் பண்ணிட்டு அதாவது டிசைட் ஸ்டேட்மெண்ட்ன்றது அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். அந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் கிளைண்ட் சொல்லணுமா அப்படின்னா சொல்ல வேண்டியதில்லை. That affirmation statement is converted into frequency. That frequency is sent to biological through device. Correct. So if the same statement
it can be, if it is rephrased in a negative manner, that அது கூட வந்து it will have a negative effect. இல்ல அது மாதிரி இல்ல, அது மாதிரி பண்ண முடியாது. ஓகே, அது மாதிரி இல்ல. அதாவது இது வந்து நெகட்டிவா பாசிட்டிவா தான் இருக்க தவிர நெகட்டிவா ஃபோர்ஸ் பண்றதுக்கு இல்லை, இதுல கிடையவே கிடையாது. ஓகே ஓகே. இல்ல எது கொடுத்துட்டாங்கன்னா தெரியாதனமா வந்து கொடுத்துட்டு அந்த மாதிரி தானே அது அகைன் டாக்டர் திருப்பி வந்து இல்ல அது மாதிரி இல்ல. இல்ல நீங்க கேக்குறது இல்ல அது மாதிரி இல்ல. சரி ஓகே ஓகே. நான் நிறைய R&D பண்ணிட்டு தான் வந்தேன். அது மாதிரி இல்ல. ஆமா. ஓகே. அப்போசா ஏதாவது மீட் பண்ண சொல்றாரு. ஓகே ரைட். ஓகே ஓகே சார், உங்களை அட்மிட் பண்றேன், பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு ஒரு கடந்த 25 வருஷமா டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி, இன்சோமேனியா, ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, மைண்ட் வீக்னஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மாதிரி பயம் அதெல்லாம் நிறைய இருக்கு. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து கண்ட்ரோல் தான் ஆச்சு, கியூர் ஆகல. அது சைடு எஃபெக்ட் ஆகுதுன்னு நான் 4 வருஷத்துக்கு முன்னால் நிறுத்திட்டேன். நிறுத்தினதுக்கு பின்னாடி கண்ணெல்லாம் சோர்வா அடைச்ச மாதிரி இருக்கு, உடம்பு தள்ளாடுது, குடிகாரம் தள்ளாடுற மாதிரி, உடம்பு அசதியாகவும் வழியாகவும் இருக்கு, வேலையும் இல்லை, திருமணம் இல்லை. அப்புறம் தண்டுவடத்துல ஜவ்வு விலகி இருக்குங்க, கழுத்துலயும் ஜவ்வு பிரச்சனை இருக்கு, ஷோல்டர்ல ஜவ்வு பிரச்சனை, மூட்டுல வலி, கொழுப்பு கட்டி, வெரிகோஸ் வெயின், ஜீரண பிரச்சனை, மலச்சிக்கல், இப்படி நிறைய பிரச்சனைகளோட இருக்க பாடி அண்ட் மைண்ட். இது வந்து இந்த டிவைஸ் மூலமா எனக்கு கியூர் ஆகலாம். இதுக்கு வந்து எவ்வளவு ஆகும், நேரா வரணுங்களா, எவ்வளவு நாள்ல கியூர் ஆகும், இதனுடைய முழு விவரம் எனக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே. இந்த டிவைஸை வந்து வாங்கி நீங்க ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிவைஸோட காஸ்ட் என்ன எது வேணும்னாக்கா உங்களுக்கு லிங்க் எங்க இருந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டைரக்டா கால் பண்ணுங்க. அவங்க கூட ஒரு 1-to-1 உட்காருங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த என்னென்னலாம் டிஃபிகல்ட் இருக்கோ அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு என்னெல்லாம் ரெமெடி பண்ண முடியும்ன்றத இந்த ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மூலமா உங்களுக்கு சரி பண்ண முடியும். இந்த டிவைஸ் நாமளா வீட்லயே வச்சுக்கிட்டாவே அது கியூர் ஆகிக்கலாம், இல்ல அது ஏதாவது யோகா மாதிரி செய்யணுங்களா? இல்ல, அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும், உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அனுப்பணும், ப்ரோக்ராம் பண்ணணும். சரிங்க. ஆமா. இப்போ இந்த டிவைஸ் வந்து நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்றேன். எனக்கு டிஃபரெண்ட் ப்ரோக்ராம். நைட் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து நான் ஆன் பண்ணி எனக்கு ஒரு சில ஃப்ரீக்வன்சி வந்து நான் பண்றேன். இன்னொன்னு என்னன்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா, எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதெல்லாம் நான் எல்லாம் பாக்குறது இல்ல. இந்த டிவைஸ் மூலமா எனக்கு எந்த ஃப்ரீக்வன்சி தேவைப்படுது அப்படின்றது இதுவே அனலைஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு 5 நாள் தான் ப்ரோக்ராம், 5 நாளைக்கு தேவையான ப்ரோக்ராம் எல்லாத்தையும் அதுல ப்ரோக்ராம் பண்ணிட்டேன்னா அதுவே டெய்லி எனக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். நான் ஆன் பண்ணா போதும். அதுவே எனக்கு எந்த ஃப்ரீக்வன்சி தேவைப்படுதோ அதுவே சொல்லணும். எனக்கு வந்து இப்போ வாதம், பித்தம், கபம் தேவைப்படுதா, இல்ல எனக்கு வந்து இல்ல வந்து என்னோட பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட பாசிட்டிவா கொண்டு வரணுமா, இல்ல ஏதாவது நெகட்டிவ் இருக்குன்னா அது சரி பண்ணணுமா, இல்ல எந்த ஏரியாவை நான் சரி பண்ணணும், இல்ல பேங்க்ரியாஸுக்கு ஹார்மோனைஸ் பண்ணணுமா, இல்ல லிவரை ஹார்மோனைஸ் பண்ணமான்றத நான் பார்க்க வேணாம், அதுவே டோட்டலா அனலைஸ் பண்ணி பண்ணும். லைஃப் லாங்கா யூஸ் பண்ணிக்கலாங்களா? லைஃப் லாங்கா யூஸ் பண்ணிக்கலாம். லைஃப் லாங் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வாங்கினதுல இருந்து நான் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி செட்டுங்கிறத அதை நீங்க தான் பண்ணி தரணுமா, இல்ல நாங்களே பண்ணிக்கணுமா? இல்ல, ஃப்ரீக்வன்சி டிவைஸ் நீங்க வாங்கிடுவீங்க, உங்களுக்கு கத்துக்கொத்துருவோம் எப்படி பண்ணணும், எந்தெந்த சேலஞ்சஸ்க்கு எப்படி பண்ணணும் ட்ரைனிங் மூலமா சொல்லிட்ட உடனே நீங்களே அதை ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணிப்பீங்க. இப்ப இதுல யோகா, மெடிசன்ஸ், பிராணாயாமா, மெடிடேஷன் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்களா? எதுவுமே கிடையாது. இது வந்து ஊசி இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. ஒன்லி ஃப்ரீக்வன்சி ஹீலிங். பாடியில் இருக்கிற எந்த பிரச்சனையும் நோ சைடு எஃபெக்ட். நீங்க மெடிகேஷன் ஏற்கனவே போயிட்டு இருக்கீங்கன்னா அதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஏதோ ஒரு பிசிக்கல் சேலஞ்ச் இருக்கு, அதுக்காக நீங்க மாத்திரை மருந்து எடுத்துக்கிறீங்க, கூடவே இந்த ஃப்ரீக்வன்சி நீங்க பண்றீங்கன்னா பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா நீங்க போய் டாக்டரை போய் பார்க்கும்போது பார்த்தா அவரு குறைஞ்சிருக்குன்னு சொன்னாருன்னா அவரு மாத்திரை மாத்தி கொடுப்பாரு, அதுக்காக ஸ்டாப் பண்ண வேண்டாம். பட் அவரே என்ன பண்ணுவாரு, பரவாயில்லங்க உங்களுக்கு ஏதோ என்னன்னு தெரியல, சரியா இருக்கு, வேற என்ன டோசேஜ் கம் பண்ணு அவர் சொல்லுவாரு. இது போக வேற என்ன கருவிகளா இருக்குங்க சார் ப்ராப்ளத்துக்கு? இல்ல, இது ஒண்ணுதான் இது கருவி. ஒண்ணு வந்து உங்களுடைய பிசிக்கல் ஹியூமன் பீயிங், இது இன்னொன்னு உங்களுடைய இடத்த சரி பண்றது, உங்க இடத்துல அதுக்கு வந்து ஒரு ஹார்மோனைஸ் பண்றதுக்கு, என்வரான்மெண்ட் ஹார்மோனைஸ் பண்றதுதான் மேடம் கடைசியில ஒண்ணு காட்டினாங்க இந்த டிவைஸ் மேக் ஹீலிங். அது ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுல இருக்க எல்லாமே எனர்ஜி பாசிட்டிவ் ஆகணும், எல்லாருடைய ஆரோவும் கரெக்டா சிங்க் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்கு. 2வது டிவைஸ், அந்த டிவைஸ் தான் மேடம் காட்டுங்க, மேக் ஹீலிங் இந்த டிவைஸ் தான். அது யூஸ் பண்ணலாம். அது 2வது.
இப்ப இதுல இப்ப இந்த டிவைஸ் மூலமா இது பர்மனன்ட் கியூர் ஆகலாங்க சார், இல்ல கண்ட்ரோல் தான் ஆகுங்களா? இது வந்து கியூர் பண்றது, கண்ட்ரோல் பண்றது அப்படி இல்ல, உங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட ஹார்மனைஸ் பண்ணும், சரி பண்ணும். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? இங்கதான் மேட்டுப்பாளையம் சார். மேட்டுப்பாளையம்னா எங்க? ஊட்டி. ஊட்டி மேட்டுப்பாளையம். ஓகே ஓகே ஓகே. யார் லிங்க் கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு உட்காந்து நீங்க பேசுங்க, இல்ல போன் இருந்தா உங்களுக்கு போன் பண்ணி கேளுங்க. சரிங்க, உங்க நம்பர் கொடுப்பாங்களா சார்? இல்ல இல்ல, ஏன்னா நிறைய குரூப் அட்டெண்ட் பண்றாங்க, அதனால நீங்க என் மூலமா வந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க. எந்த நம்பர் உங்களுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அவங்ககிட்ட இம்மீடியட்டா நாளைக்கு போய் பேசிட்டு நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா சரி பண்ணலாம். சரி, அப்ப பாடி மைண்ட் ரெண்டுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே கியூர் ஆகும். எஸ், கியூர் ஆகும். கியூர் ஆகும்னா ஹார்மனைஸ் ஆகும். ரைட், ஓகே. தேங்க்யூ. மிஸ்டர் சேது, உங்களை அட்மிட் பண்றேன், பேசலாம். செந்தில்குமார். மிஸ்டர் சேது பெரியண்ணன். எஸ் சார், நான் இது ஆல்ரெடி குட் ஈவினிங் சார். நான் ஆல்ரெடி இது ஹிந்தி வாங்கியாச்சு. ஹிந்தி அகாடமி கிட்ட போனா ப்ராடக்ட்ஸ்ல மேக்லி அப்படின்னு கிளிக் பண்ணா அந்த மேக்லில என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது, எப்படி யூஸ் பண்ணணும், அது தவிர ஒரு ஆப்ஷன்ஸும் ஒரு ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் பத்தி வருது. அதே மாதிரி ஹீலி கீழ கிளிக் பண்ணா வந்து வெறும் யூஸ் பண்ண மாதிரி தான் வருது. இந்த ப்ரோக்ராம்ஸ் பத்தி வரலையே, வேற எங்கேயாவது பாக்கணுமா? இல்ல, நீங்க இது யார் ரெஃபரன்ஸ்னு பாருங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் கான்டாக்ட் பண்ணுங்களேன். ஓகே ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு ட்ரைனிங்லாம் இருக்குது, ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகேங்க. தேங்க்யூ. தென் கண்ணகி பிரபாகரன். ஓகே. வணக்கம் சார். எனக்கும் அதே டவுட் தான். இப்ப வந்து ஒரு ப்ரோக்ராம் இது ஹீலி இருக்குதுன்னு சொன்னா அத வந்து பிகினர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணாதான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் பூரா இதுதான் பண்ணணும், அப்படி ஏதாவது இதுக்கு ஒரு பிளான் இருக்கா? அல்லது இப்ப ஈவன் மேகிலி கூட எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை வாங்கின உடனே எல்லாம் பண்ண முடியுமா? இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம். எங்க இருந்து பேசுறீங்க மேடம்? எந்த ஊர்? சென்னையில இருந்து. சென்னை. ஓகே. நீங்க இப்ப இதுக்கு ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க டிவைஸ வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கு இந்த ப்ரோக்ராம முதல்ல நீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னாக்கா, உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல வந்து நிறைய நெகட்டிவ் டாக்ஸிக் லோடா இருக்கும். அது எப்படி கிளீன் பண்ணணும், அது எப்படி சரி பண்ணணும்ன்றதுக்கு ஒரு கேட்டுப்பட்டீங்க, கோல்டு சைக்கிள் ப்ரோக்ராம் 7 டேஸ் சொன்னாங்களா? ஆமா, அந்த ப்ரோக்ராம்ல சொன்னாங்க. அது சூப்பரா இருக்கும். அந்த 7 நாள் கோல்டு சைக்கிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணாலே உங்களுக்கு பயங்கர ரிசல்ட் இருக்கும். அதுல பியூர் வரிசையா பியூர் எல்லாமே அதுல. ஆமா, அது நீங்க அவங்க சொன்ன பிரகாரம் அவங்க என்ன புரோட்டோகால் கொடுத்தாங்களோ அதுக்கேற்ற மாதிரி 7 நாள் தொடர்ந்து அந்த கோல்டு சைக்கிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு, ஏன்னா உங்களுடைய ஏதாவது எல்லாத்தையும் டீடாக்ஸிஃபை பண்றதுக்கு, உங்களை சரி பண்றதுக்கு அந்த 7 நாள் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த 7 நாள் என்ன பண்ணணுன்றதும் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த 7 நாளும் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தொடர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றது இருக்கு. எல்லாமே ட்ரைனிங் இருக்கு. ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தில இருக்கு, கன்னடத்துல இருக்கு. அதாவது இப்ப வாங்கின உடனே ஃபர்ஸ்ட் 7 டேஸ் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் 7 டேஸ்க்கு அப்புறம் அடுத்த 7 டேஸ் நீங்க என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் 9 டேஸ் நீங்க எப்படி பண்ணணும், எப்படி இது யூஸ் பண்ணணும், என்ன சேலஞ்ச் எப்படி பண்ணணும். இது மட்டும் இல்லாம மாசம் டெஸ்டிமோனியல் நைட்னு வைக்கிறாங்க. அதுல என்னன்னா, இந்த டிவைஸ வாங்கி அதை யூஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத அதை பத்திய ஃபீட்பேக் வந்து அவங்க இதுல கொடுப்பாங்க. அதை நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, எனக்கு மாதிரி டயபிட்டிஸ் இருந்தது, அதுக்கு நான் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணேன், இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணேன், எனக்கு சரியாயிடுச்சு. என்னுடைய 7 டேஸ் பண்ணும்போதே சில சேஞ்சஸ் தெரியும்ன்றீங்களா? ஆமா. அதே டைம்ல இந்த மேகிலையும் அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ணுமா, அதே டைம்ல பேரலா யூஸ் பண்ணும்? மேடம், பேரலா யூஸ் பண்ணலாமா கேக்குறாங்க. மேகிலி பேரலா யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்விரான்மெண்ட் நம்ம இருக்கிற இடத்துக்கு தானே மெயினா வைக்கிறது, அதனால அதை அப்படியே நீங்க ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேடம். ஏன்னா அது 7 இப்ப சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 7 டேஸ் அந்த இதை நம்ம போடும்போது இந்த மேகிலி அதுக்கான விஷயங்களும் நம்ம இது பண்றதுக்கான சான்சஸும் இருக்கான்னு. நீங்க ஹீலி உங்களுக்கு பாடிக்கும் உங்களுடைய இது பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்கும் பண்ணிட்டு இருப்பீங்க. மேகிலி உங்களுடைய என்விரான்மெண்ட், அதாவது நீங்க வீட்டுல இருக்கிறதுக்கு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இல்ல பிசினஸ் ஏரியால இருக்கீங்க அப்படின்னா அங்க இருக்கிற இதையும் வந்து நீங்க ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ டைம் ஆயிடுச்சு, வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபீட்பேக், எக்ஸலண்ட் எக்ஸ்பிளனேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். ஓகே மேடம், ரைட். ஓகே.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் ப்ரோக்ராம் வந்து யூஸ்வலா 9 o'clock க்ளோஸ் பண்ணுவோம். பட் இப்போ 15 minutes எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. ஸோ நீங்க ரொம்ப ஆர்வமா நிறைய கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பா அப்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் நாங்க அப்படின்றதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஒரு தெளிவு கேட்டிருக்கீங்க. மறுபடியும் சொல்றேன், உடம்பு வந்து ஆண்டனா, அது என்ன ஃப்ரீக்வன்சி நம்ம வெளிப்படுத்துறோமோ அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம அட்ராக்ட் பண்றோம். நம்ம ஃப்ரீக்வன்சி சரியா இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனா பட் டிவைஸ் நம்முடைய டிஸ்ஹார்மனைஸ்டு ஃப்ரீக்வன்சியை ஹார்மனைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய எப்பவும் நம்ம வந்து வாழ்க்கையில நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ, நம்ம வந்து சொல்ல போனா சக்சஸ் அண்ட் ஹாப்பினஸ் நமக்கு தொடர்ந்து வரும். நம்மளுடைய பர்சனல் சேலஞ்சஸும் நீங்க நம்மளுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ், அந்த ஸ்ட்ரெஸ் இதுல இருந்து வெளியே வரதுக்கு இது ஒரு சின்ன கிட்டத்தட்ட ஒரு பேக்கெட் டாக்டர் மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா சூப்பரா இருக்கும். தேங்க்யூ வெரி மச். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் இன்னும் கொஞ்சம் தகவல் வேற ஏதாவது இருந்தால் அது மூலமா உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களுடன் விடைபெறுவது NNGK இளங்கோ மற்றும் ஸ்ரீ கலைவாணி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பாய்.